கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. 92ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 92nd Psalm verses 12 and 13. The righteous shall flourish like the palm tree, he shall grow like a cedar in Lebanon. Those that be planted in the house of the Lord shall flourish in the courts of our God. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. இன்றைய மெசேஜ் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். Today's message is those who are planted in the house of the Lord. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். We shall hear the word of God under the title those who planted in the house of the Lord. உலகத்திலே பலவிதமான விருட்சங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். We read about various trees in the world. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விருட்சத்தின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Our spiritual life is compared to the life of a tree. ஆனால் நாம் தேவனால் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். But we should be those who are planted by the Lord. உலகத்திலே பலவிதமான விருட்சங்கள், செடிகள், தாவரங்களை நாம் பூமியிலே பார்க்கிறோம். We can find various kinds of trees and plants and shrubs on the earth. நீங்கள் இந்து மதத்தை நீங்கள் பார்த்தால் If you consider the Hindu religion, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தல விருட்சம் என்கிற ஒரு விருட்சத்தை வைத்திருக்கிறார்கள். for every temple they have a particular kind of a tree. அந்த மரம் தான் அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம். That one of the chiefest aspect of that temple is the tree there. ஆனால் நமக்கு அப்படி எந்தவிதமான விருட்சங்களும் கிடையாது. But we do not hold such trees for us. நாம் இந்த சபையிலே நாம் முளைத்தவர்கள் அல்ல. We have not sprouted in this church. நாம் வேறு ஒரு இடத்திலிருந்து பிடுங்கி நாட்டப்பட்டவர்கள். We are being plucked out from elsewhere and are planted here. அதனால தான் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியையும் நினைத்துக்கொள் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. That is why the Bible points out to us saying, look unto the rock from whence you were hewn and the hole of the pit from where you were digged. நெல் வயல்களை நீங்கள் பார்த்தால், If you consider the fields, அங்கே அந்த நெல் வயல்களை நீங்கள் பார்த்தால், if you consider the wheat fields, அங்க என்ன நடக்கிறது? what happens there? அது ஒரு இடத்துல பாத்தியில அது விதைக்கப்பட்டிருக்கும். In one place it is being sown. அதுக்கு பிறகு அதை எடுத்து இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க? அந்த நாற்றை நடுவார்கள். It will be plucked out from there and planted elsewhere. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். That is why this scripture portion says those who are planted in the house of God. அவர்கள் எங்களுடைய தேவனுடைய ஆலயங்களில் செழித்திருப்பார்கள். They shall flourish in the house of the Lord. அப்ப தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. So there is an experience of being planted in the temple of God. ஆனா தேவனுடைய ஆலயத்துல முள்செடியை அவர் நாட்டுறது இல்ல. But not to be planted as a thorny bush in the house of God. கோடிக்கணக்கான தாவரங்கள் இருந்தாலும் கர்த்தர் நாட்டுகிற சில விருட்சங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Though there are groves of plants, but I want to set before you certain trees which the Lord will plant. உன்னை தேவன் கண்ட இடத்துல நாட்டும்படியாக அவர் விரும்புகிறது இல்ல. God does not desire to plant you in the place where you wish. அவர் தன்னுடைய ஆலயத்தில் உன்னை நாட்ட விரும்புகிறார். He wants to plant you in his house. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால் அவருடைய ஆலய பிரகாரத்தில் நீ செழித்து ஓங்கி வளர வேண்டும். If you are planted in the house of the Lord, then you should flourish in the courts of the Lord. சுமார் 40 வருடங்கள் 20 வருடங்கள் 10 வருடங்கள் என்று நாம் கணக்கை சொல்லுகிறோம். We just consider the time or the amount, the period that we have lived for 40 years or 20 years and so on. அப்படியானால் நீங்கள் அத்தனை வருடங்களுக்கு முன்பாக இந்த சபையிலே நாட்டப்பட்டவர்கள். If that is so, you have been planted so many years in this church. நான் கேரளத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது, When I went to a particular place at Kerala, அங்கே டீக் மியூசியம் என்று ஒன்று இருக்கிறது. தேக்குமர மியூசியம். there is one museum which was having the teak museum. அதாவது வேற எந்த பொருளுமே கிடையாது. No other materials there. அங்க வந்து டீக் அந்த தேக்கு மரத்துக்கு மாத்திரமே ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. Only for the teak wood they had a museum there. நான் அதுக்குள்ள போனேன். I went there. எத்தனையோ டிசைன் தேக்கு இருக்கு. There are various kinds of teak. ஒவ்வொரு நாட்டில உள்ள ஒவ்வொரு விதமான தேக்குகளை அங்க வச்சிருக்காங்க. The teak wood which is taken from various countries are placed there. அப்போ ஒரு தேக்கு மரத்தை கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இந்த ஹால்ல பாதிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ்ல இருக்கும். One teak wood which was being hewn out. பெரிய சைஸ். It is half the size of this hall. அது வெட்டி அப்படியே வச்சிருக்காங்க. It was hewn out and placed there. அதுல அந்த மரத்தினுடைய வளர்ச்சி அதுல இருக்கு. The growth of the tree is mentioned there. உங்களுக்கு தெரியும் தமிழ்ல வைரம் பாஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. In Tamil they would say so. நீங்க தேக்கு மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு? ஒரு டிசைன் இருக்கும். அதுதான் அதனுடைய வளர்ச்சியினுடைய தன்மை. There will be a particular design that is found on the teak tree which is a growth that is found there. அதுல போட்டுருக்கான் 1500 வருடம். அப்படி பாத்தீங்கன்னா 1500 ரவுண்ட் இருக்கு. He is mentioned there as 1500 years. It means it has 1500 circles. கஜினி எப்போ வந்தான்னு சொல்லி அதுல போட்டு அங்க அப்ப இருந்து இந்த மரம் என்ன செய்யுது?
வளர்ந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு வெட்டப்பட்டதுன்னு வச்சிருக்கான். It is mentioned when it was planted and when it was, how long it grew and when it was hewn out, it is mentioned there. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். We are planted in the house of the Lord. அப்ப அந்த மரத்துக்கு ஒவ்வொரு வருஷம் வந்த உடனே அந்த வயதை குறிக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட், ஒரு வைரம் பாய்ஞ்ச ஒரு அனுபவம் உண்டாகுது. So as 1 year is passed by, there is one circle which is found on the tree. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இந்த சபையில வந்து பரிசுத்தவான்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல வந்து இத்தனை வருஷம் ஆச்சே, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிருக்கணும்? You have been saved, you have been anointed, you have come into the fellowship of the saints in the light, and so many years have passed by. How strong you must be? நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவனா? Are you planted in the house of the Lord? அதுதான் இன்னைக்கு கேள்வி. This is the question today. அப்படி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? If you are planted in the house of the Lord, how should your life be? நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் இந்த சபையினுடைய சந்தாதாரர் அல்ல. As I often say, we are not subscribers of this church. ஏதோ வந்து காணிக்கை கொடுத்துட்டு மொய் எழுதிட்டு போற மாதிரி வர்ற டீம் அல்ல. We are not a group which will just give the offering and leave the place. ஒரு வெல்விஷரும் அல்ல. We are not a well-wisher of the church. சபையினுடைய அனுதாபிகள் அல்ல நாம் எல்லாரும். We are not just subscriber or just a member of the church. சர்ச் எப்படி நடக்குதுன்னு பார்க்கிற ஆடியன்ஸும் அல்ல. We are not just spectators or audience of the church. நாம் தான் இந்த சபையினுடைய உறுப்பினர்கள். We are the members of the church. நாம் தான் இந்த சபையினுடைய முதுகெலும்புகள். We are the backbone of the church. நாம் தான் இந்த சபையினுடைய தூண்கள். We are the pillars of the church. நீங்க அத குறித்து பைபிள்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். Various points of the Bible you can read concerning ஆனா this. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஆலயத்தில் நான் உன்னை நாட்டி இருக்கிறேன். But the Lord says, I have planted you in my house. ஒருவேளை நீங்க காட்டுல இருந்திருக்கலாம். Perhaps you were in the forest. நீங்க வேணா பாருங்க, இந்த உங்க வீடுகள்ல நீங்க குரோட்டன்ஸ் செடிகள் எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க. You grow the crotons at your homes. அப்படிதானே? Isn't that true? பலவிதமான குரோட்டன்ஸ் வாங்குறாங்க. அதுக்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க, விசுவாசி இருக்காங்க. There are servants of God and believers who spend lakhs for growing up these crotons. செடிகளுக்கு மட்டுமே Only for the plants. மாசம் ஆயிரக்கணக்கில் வருஷத்துல லட்சக்கணக்கில் செலவழிக்கிற விசுவாசிகள் இருக்காங்க. There are believers who spend almost thousands and lakhs for the tree or the plants. நீங்க சில நாடுகள்ல இல்ல நம்ம இந்தியாவிலே சில காடுகளுக்கு போங்க, அங்க இந்த செடி எல்லாம் இருக்கு. If you go to India or to other countries in the forest, you can find these plants. அங்க இருக்கத செலக்ட் பண்ணி ஒருத்த வியாபாரி கொண்டு வந்துட்டான், அது இவனுக்கு பிடிச்சிருக்கு, அது சேல்ஸ் ஆகி இப்ப நல்ல வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கு. அது எங்கேயோ இருந்தது. A man had found it from the forest and brought it for a sale, and somebody has brought it and now it is in the house. It was found elsewhere once. நம்ம இப்ப பைனாப்பிள்லாம் இங்க வந்து காசு கொடுத்து வாங்குறோம். We buy pineapples. சில இடங்களுக்கு போனீங்கன்னா ஃபென்ஸே அதுதான். அது ஒரு முள்ளு செடி. அதனால ஃபென்ஸுக்கு தான் எதை வச்சு விட்டுருக்கான்? பைனாப்பிள் வச்சிருக்கான். ஆடு கீடு டப்புன்னு வந்துடக்கூடாது, மனுஷன் சடார்னு தாண்டிடக்கூடாதுன்னு எதை வச்சிருக்கான்? முள்ளு செடிக்கு பதில் இதை வச்சிருக்கான். In Kerala you find certain houses which are being fenced with the pineapple tree. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கிற குரோட்டன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி வாங்கி வெட்டி விட்டு எல்லாம் காட்டு செடிகள் தான். ஆனா அது இங்க வந்து இப்ப ரேட் கூடிடுச்சு. அது போல நாமும் எங்கேயோ கிடந்தோம், இங்க தூக்கிட்டு வந்த பிறகுதான் நமக்கு விசேஷித்தவர்களாய், உன்னை விசேஷித்தவனாய் மாற்றினது எது? இந்த கிருபையும் கிறிஸ்தவமும். The crotons which you are growing at your home, which is of a great value, was once wild plants which were found in the forest. Even so, we were found elsewhere. The Lord has brought us here and made us differ from the other. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் முளைத்தவர்கள்னு சொல்லல, விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்லல. என்ன சொல்லிருக்கு? நாட்டப்பட்டவர்கள். The Bible does not say we are sprouted in the house of the Lord or we are sown in the house of the Lord. We are planted in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயம்னா அங்க தேவனுடைய பெட்டி இருக்கும். If it is the house of the Lord, the ark of the Lord is there. கர்த்தருடைய ஆலயம்னா அங்க நியாயப்பிரமாண புத்தகம் இருக்கும். There is the book of the law in the house of God. கர்த்தருடைய ஆலயம்னா அங்க ஆராதனை இருக்கும். There is a worship in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயம் சொன்னா கர்த்தருடைய பொக்கிஷம் இருக்கும். There is a treasure in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயம் சொன்னா கர்த்தருடைய நாமம் இருக்கும். The name of the Lord is found in the temple of God. கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய ஆலயம் சொன்னா அங்க ஊழியக்காரங்க இருப்பாங்க. The servants of God are found in the house of the Lord. ஆனா இங்கே சொல்லிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துல நான் உன்னை நாட்டி வச்சிருக்கேன்னு சொல்றார். But here it is said, the Lord says, I have planted you in the house of God. இப்படி தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக மனதில வைத்து இந்த சபையில உன்னை நாட்டி இருக்கிறார். Likewise the Lord has had us specially in his mind and has planted us in the church. எப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து நாட்டிறாரா? As he brought all of us and planted உன்னை us here. என்னை எப்படி எந்த நினைவுல நம்ம எந்த விருட்சமாக நாட்டுகிறார்? As what tree has the Lord planted us in his அதைத்தான் house? நாம் இந்த நாட்களில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். This is what we need to understand these days. இப்ப பாருங்க, சமீப காலமா இருக்கிற கருவேல மரத்தை மொத்தத்தையும் புடுங்க சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டான். In the recent times, சீமை கருவேலை மரங்கள் எல்லாம் முள்ளு மரத்தெல்லாம் புடுங்க சொல்லிட்டான்.
He is asked to pluck out all the thorny bushes around. அப்ப நாம ஒரு முள்ளு மரமா இருந்தா ஒரு டைம் வரும்பொழுது நம்மளையும் சபைக்குள்ள இருந்தா கூட என்ன செய்வாரு, பிடுங்கி வெளியே போட சொல்லுவார். So if we are a thorny tree, then at one time the Lord will ask us to be plucked out of the church and cast out. அதனுடைய முடிவு சுட்டெரிக்கப்படுவது என்று எபிரேயர் 6 அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். Hebrews chapter 6 says the end of it will be burnt with fire. அடிக்கடி மழை பெய்கிறது. Often it is raining. ஆனால் அதை குடித்து தனக்கு ஏற்ற பயிரை கொடுத்தால் அது ஆசீர்வாதம் பெறும். If it will bring forth the herbs, having drunk of the water, it will bring blessing. முள் செடியை கொடுத்தால் அது சபிக்கப்படுவது என்று எபிரேயர் 6, 7, 8 வசனங்களிலே பார்க்கலாம். Hebrews chapter 6 verses 7 and 8 says if it will bring forth thorns and briars, it is cursed. இங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், Those who planted in the house of God. கர்த்தர் உன்னையும் என்னையும் சபையிலே எப்படி நாட்டுகிறார்? How has the Lord planted you and me in the house of God? என்னாகமம் 24 அதிகாரம் 6 வசனம். Numbers chapter 24 verse 6. என்னாகமம் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், as the trees of line aloes which the Lord had ஆண்டவர் planted. இந்த சபையில உன்னையும் என்னையும் ஒரு சந்தன மரமாக நாட்டுகிறார். The Lord has planted you and me as a line aloe tree in the house of God. சந்தன மரங்களை நீங்க பல தேசங்கள்ல ரோட்லயே பார்க்கலாம், வீட்லயே பார்க்கலாம். You can find the sandalwood trees in the various countries on the roads, even in the houses. அத பார்த்த உடனே சந்தன மரம்னு நமக்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. People like us do not know to easily spot out that tree. அத பார்த்த உடனே அப்படி ரொம்ப பளபளப்பா அழகா நான் தான் சந்தனம் அப்படின்னு வெளியே சொல்ற மாதிரி நமக்கு தெரியாது. It will not give an appearance which is glittering to find out that it is a sandalwood tree. ஆனா அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். Those who have an understanding about it will easily spot it out. மூணார் சைடுல நீங்க போனீங்கன்னா, If you go to the side of Munnar, ரோட்லயே இருக்கு. on the roads you can find. ஆனா அது சந்தன மரம் நமக்கு தெரியாது. But we do not know it is this tree. ஆனா கண்டுபிடிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. There is one way to find out. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கான்? What has the government done? ரோட்ல அந்த மரம் நிக்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்கு ஃபுல்லா ஒரு கம்பி வேலி போட்டு அதை உயர வரைக்கும் வெட்ட முடியாத அளவுல கட்டி வச்சிருக்கான். The government has put a barbed wire fence around each tree that no one will hew it out. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? இந்த மரம் என்னது? பார்க்கிறதுக்கு அழகு இருக்காது, ரொம்ப பளபளப்பா இருக்காது, ரொம்ப பிரசித்தமா இருக்காது, ஆனா அதுக்குள்ள ஒரு வாசனை மறைஞ்சிருக்கு. It is not beautiful to look at, it does not have a smell or a fragrance out of the tree, but there is something which is inwardly built in it. அதே நேரத்துல அந்த வாசனை ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சிக்கு பின்புதான் அது வெளியே வரும். It has a fragrance which will be brought out only after a particular growth. நீங்க சந்தன மர ஆலைகளுக்கு நீங்க போனீங்கன்னா, If you go to the places where there are this sandalwood is being hewn out, சில கம்பெனிகள் இந்த நம்முடைய தமிழ்நாட்டுல கூட இருக்கு. even in Tamil Nadu there are certain companies. அந்த சந்தனத்துல அந்த ஒரு எசன்ஸை ஒரு இடத்துல எடுத்து நீங்க வச்சீங்கன்னா, நீங்க எத்தனை ட்ரிப் கழுவுனாலும் என்ன செய்யாது, அந்த ஸ்மெல்லு போகிறது இல்ல, அப்படியே உள்ள பதிஞ்சிருது. அந்த ஒரு டிராப்ஸ்க்கு அவ்வளவு மனம் உண்டு. If you take the sap out of the sandalwood tree and keep it, how much ever time you wash your hands, you cannot take out the fragrance out of your hands because it is so smelling. இந்த சபையில நம்ம கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம நாட்டினதின் நோக்கம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக, வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக. The purpose for which the Lord has brought us and planted us in the house of God is that for the glory of the name of the Lord, that we should bring forth a good fragrance unto the Lord. அதை உங்க மனசுல எழுதி வச்சுக்கங்க. You should write it in your minds. சந்தனத்தினுடைய நோக்கம் வாசனை. The purpose for the aloe tree is to bring forth நீ fragrance. வாசனை வீசணும்னா அழகா இருந்தா வாசனை வீச முடியாது, நீ சந்தன மரமாக மாறணும். If you are to give forth a good fragrance, it is not because you're beautiful you can bring forth a fragrance, but only if you are a sandalwood tree you can bring forth a அது fragrance. எங்க நாட்டினாலும் அந்த வாசனை உண்டு. Wherever it is planted there is a அது fragrance. எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு வாசனை உண்டு. Wherever it is found there is a fragrance. வருஷங்கள் கூட கூட அதனுடைய வாசனை கூடுமே தவிர குறையவே குறையாது. As years pass by, only the fragrance will increase, it will not decrease. வளர வளர அதனுடைய ரேட் கூட. As it grows, its rates also increases. அது என்ன சைஸ் வளருதோ, எத்தனை வருஷம் கூடுதோ, அந்த அளவு அதனுடைய மதிப்பு கூடினது. The number of years it increases, the number of the size that it grows, to that extent its value also will increase. கர்த்தர் இந்த சபையில உன்னை வச்சிருக்கிறது கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். You should understand the Lord has kept you in this church, it is for the glory of the name of the Lord. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. என்னையும் உங்களையும் சபையில வச்சிருக்கிறாரு அப்படினா ஒரு வேப்பமரமாக அல்ல. If God has set you and me in the church, it is not as a neem tree. இல்லவிட்ட ஒரு முள்ளு ஒரு கிச்சிலி மரமாக அல்ல. Or not as an apple tree. ஒருவேளை வேப்பமரத்துல அதிக நிழல் இருக்கலாம். Perhaps because of the neem tree there is shade. அதிக குளுமை இருக்கலாம். There is also chillness or coolness. ஆக்ஸிஜன் வரலாம். You have oxygen. இப்படிலாம் உலகத்தின்படி சொல்லலாம். Worldly they will speak like this. இந்த சபைக்கு நிழலா வைக்கல, இந்த சபையில கர்த்தர் ஒரு வாசனை பொருளாக திரவியமாக
நிழலாக உன்னை மாற்ற விரும்புகிறார். The Lord has not kept you as a shadow or a shade in this church, but the Lord has made you as a fragrant or a material giving order in the church. உங்கள் எத்தனை பேர் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது? Through how many of you of the Lord glorified? உங்கள் எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? How many of you living life whereby you exalt the Lord? யாக்கோபு ஒரு இடத்துல சொன்னான், Jacob in one place said, தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னான், looking at his own children, he said, உங்களால என் வாசனை கெட்டு போயிருச்சுன்னு சொன்னான். my odor or my fragrance is lost because of அவனுக்கு you. 12-13 பிள்ளைகள் இருந்தாங்க. He had 13 children. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளையின் மூலமாக தான் வாசனை கிடைச்சது. மத்த 12 பிள்ளைகள் மூலமா வாசனை கிடைக்கல. Only one among the 13 brought forth a good fragrance, or remaining 12 did not bring him a good fragrance. ஆதியாகமம் 34:30 பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த தேசத்தில் என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்கள். Exodus chapter 30, Genesis chapter 30 verse 34. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். Thou hast made my odor or fragrance to Lord. தேவனுடைய மனிதன் என்ற பெயரை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். You have made me lose that I am a man of God. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாசனையை கெடுக்கலாம். Your children might make you lose your savor. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எவ்வளவு அழகான ஒரு பெர்ஃபியூம்ஸ், எவ்வளவு வாசனை வீசக்கூடிய ஒரு பெர்ஃபியூம்ஸா இருந்தாலும், How much of a fragrant a perfume might be? ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஒரு ஈ போய் அதுல விழுந்து செத்து போச்சுன்னா, If a fly will go and die in the apothecary, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Ecclesiastes chapter 10 verse 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். ஒரு ஈ விழுந்து அந்த சென்ட்டுக்குள்ள விழுந்துருச்சுன்னா அதோட அந்த சென்ட் என்ன ஆயிடும்? அப்படி ட்ரிப்பாயி நாரி போயிடும். If a fly will fall into that ointment and die, with that it will be stinking. அதுபோல கர்த்தர் உன்னையும் என்னையும் சந்தன விருட்சமா வாசனை வீசக்கூடியா வச்சிருக்கிறார். ஆனா சொற்ப மதியினங்கள், 10 பைசாக்கு பெறாத ஒரு சின்ன ஒரு சாதாரண சீப்பான ஒரு சில சின்ன சுபாவங்கள்ல நம்முடைய லைஃபுடைய மகிமையே போயிடுது. The Lord has kept you and me as those which bring forth a good fragrance, but little folly will make us lose our glory. ஒரு பேச்சு, ஒரு சிரிப்பு, ஒரு விளையாட்டு, ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் நம்முடைய வாசனையை கெடுத்துருது. Our talk, our smile, or when we do things in a jolly way, that which we do wrongly will make us lose our savor. யாக்கோபு சொல்றான், தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் என் வாசனை கெட்டு போனதுன்னு சொல்லுகிறான். Jacob says, because of my children I have lost my savor. என்ன வாசனை எப்படி கெட்டுச்சு? How did he make him stink? தீனால் ஊரை சுத்துனதுனால வந்த கேடு. Because Dinah went to wander through the land, he lost the savor. ஒரு வித்தியாசமான Dress போட்டுக்கிட்டு, She wore a different dress. ஒரு தெய்வீகத்துக்கு புறம்பாக, It was contrary to divinity. எல்லாரும் லைக் பண்ற மாதிரி நடந்ததுனால, Because she walked being liked by the others. அது அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தீங்கை கொண்டு வந்தது. That brought an evil in her life. அது கடைசில ஒரு பெரிய சந்ததியை அழித்து விட்டது. Finally it brought a destruction to a great seed or a generation. அதனால யாக்கோபின் பிள்ளைகள் கொலைகாரர்களாக மாறினார். Because of which the children of Jacob became murderers. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine how that could இந்த be. இடத்துல நடந்தது, யாக்கோபின் வாசனை கெட்டுப்போனது. This incident made the savor of Jacob to stink. நீங்க என்னாகும் 24ல வாசிச்சு பார்த்தது யாக்கோபினுடைய சந்ததியை பற்றி சொன்னவாத ஒரு வார்த்தை. Numbers chapter 24 speaks about the word which refers to the seed or the generation of Jacob. யாக்கோபே உன் வாசஸ்தலங்களும் இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள்னு சொல்லிட்டு தான் கீழே இந்த சப்ஜெக்ட் வருது. அவன் கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சம். After speaking about Jacob, about his habitation and about Israel and about his houses, it speaks of this trees which are being planted by the Lord. ஆனா இப்ப சந்தன விருட்சம் நார ஆரம்பித்து விட்டது. But now this sandalwood tree has started to stink. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. Just imagine how that would be. நாம் தேவனுடைய வாசனை வீசக்கூடிய முடியாக, தேவனுடைய நாமத்துக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். We are chosen for the name of the Lord, that we may bring forth a good fragrance. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? உன்னத பாட்டு 3:6 வாசனை வீசி வருகிற இவர் யார்? ஏனென்றால் ஆண்டவர் சுகந்த வாசனை வீசக்கூடிய ஒரு நபர். Song of Solomon chapter 3 verse 6, he says, who is he who cometh bringing forth a good fragrance? Because God is one who bringeth forth a good fragrance. அதுக்காக நாம எல்லாரும் சென்ட் போட்டு வரணும்னு அல்ல. That does not mean we should use perfumes. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு, After coming to the spiritual life, உலக வாசனையை நாம் பேசுகிறது அல்ல. we do not speak of the perfume of this world. தேவன் நம்மை சந்தன
விருட்சமாய் சபையில் வைத்திருக்கிறார். God has kept us as a tree of line aloes in the நீ church. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். You are planted in the house of God. தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவன். You are planted in the garden of the Lord. உன்னை நாட்டினது தேவன். It is God who planted you. இன்னைக்கு கூட சபையில ஆயிரக்கணக்கான ஜனங்க இருப்பாங்க. There are thousands of people in the church today. ஒரு டைம் வரும்போது இதுல கொஞ்சம் அநேகர் இருக்க மாட்டாங்க. At one particular time many will leave the church. அது பின்மாற்றமா? Is that backsliding? அது என்ன சம்பவித்தது? What has happened then? பைபிள் சொல்லுகிறது என் பரமபிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். The Bible says that which is not planted by my heavenly Father shall be uprooted. மத்தேயு 15:13 அதை சுட்டிக்காட்டுகிறது. Matthew 15:13 points out to this. என்னுடைய பிதாவினால் நாட்டப்படாத பரமபிதாவினால் நாட்டப்படாத நாற்றுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார், சபைக்காக நிற்கிற சந்தன விருட்சங்கள் எது என்பதை கண்டுபிடிக்க இயலும். Every plant which my heavenly Father has not planted shall be rooted up. Only then we will find out who are the true Christians, who are those sandalwood trees planted by the Lord. நீங்க பாருங்க, சந்தன விருட்சம் கண்ட இடத்துல எல்லாம் வளராது. These sandal trees will not grow as and when we find. அது சாதாரண இடத்துல எல்லாம் வளராது. It will not be found in common places. அதுக்கு வளர்ச்சிக்கே அதுக்கு ஒரு கிளைமேட் தேவை. There is a particular climate needed for its growth. அதுபோல ஆவிக்குரியவன் கண்ட இடத்துலயும் வளர முடியாது. The spiritual people cannot grow in every place. சரியான சபையில தான் அவனால வளர முடியும். Only in a proper church they can grow. அது என்ன சுகந்த வாசனையிலேயே சுகந்த வாசனைன்னு ஒன்னு இருக்கு. Among the fragrance there is also called a sweet fragrance. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு fragrance பிடிக்கும். Each of you have your own likes about these perfumes of fragrance. அப்படிதானே? அப்படிதானே? உங்க வீட்ல வாங்கி வச்சிருப்பீங்களா ரூம் ஃப்ரெஷனர், ஏர் ஃப்ரெஷனர் இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு fragrance போட்டிருப்பான். அதுல உங்களுக்கு ஒருவேளை நீங்க மல்லிகை பூவை விட்டா கூட அதை விட முடியாது. எதுல வாங்கி வச்சிருப்பாங்க? You might have the room freshener or the air freshener at your homes. You might have a particular like for a particular fragrance. அப்படிதானே? நம்ம ஆளுங்கெல்லாம் பூக்களை விட்டுட்டாங்க. ஆனா பிளாஸ்டிக் பூவை கூட விட முடியாம பொக்கே மாதிரி வீட்டுல 4-5 தொங்க விட்டுருக்காங்க. எப்படியாவது அது பிளாஸ்டிக் ரூபத்திலாவது வீட்டுக்குள்ள வந்துடணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்படி இல்ல இந்த ஸ்லைட்லயாவது தலையில நெஞ்சுக்கணும், சைடு குத்திக்கணும், அதுலயாவது 2 பூவை வைக்கணும் தான் பிள்ளைகளுக்கு. அது பிளாஸ்டிக் தான் காலத்துக்கு அழியாததே. They want to wear these flowers at least in the form of the plastic flowers, or at least in their clips which they put for their children. அப்படிதானே? எப்படியோ நமக்கு சில fragrance பிடிக்குது. Somehow we want some fragrance. ஆனா ஆண்டவருக்கு பிடிச்ச வாசனை என்ன? But which is that fragrance which the Lord likes? ஏசாயா 11 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது, Isaiah chapter 11 verse 3, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். ஆண்டவருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்ததான ஒரு வாசனை. So fearing the Lord is a sweet fragrance unto the Lord. அவர் ஒரு சுகந்த வாசனையை விரும்புறார்னு சொன்னா அது உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதான அந்த சந்தன விருட்சத்தின் வாசனையாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். If the Lord desires a sweet fragrance, that is the fear of the Lord which is found in you and me. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டே வருகிறார். The Lord is seeking for a man who would fear the Lord. நீ தேவனுக்கு எவ்வளவு பயப்படுகிறாய்? How much do you fear God? தேவனுக்கு எவ்வளவு நீ கீழ்ப்படிகிறாய்? How much are you obedient to the Lord? நீங்கள் வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, If you consider in the Bible, நோவாவின் காலத்தில் பூமி அழிக்கப்படுகிறது, உலகம் அழிக்கப்படுகிறது. During the days of Noah, the earth was destroyed. முழுவதுமாக அழிஞ்சு ஒரு புதிய சந்ததி உருவாகிறது. The whole world was destroyed and there was a new generation formed. வெளியே வந்த பொழுது நோவா பலியிட்டான். After having come out of the ark, Noah offered a sacrifice. தேவன் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். The Lord smelled the sweet savor. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? கர்த்தர் விரும்புகிற சுகந்த வாசனை என்பது ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இரண்டாவது உன்னுடைய விசுவாசமாகிய பலி, பானபலியாய் வார்க்கப்படுகிற தியாகமுள்ள ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை. So the sweet smelling savor which the Lord desires is the offering of your faith, which is to offer yourself as a drink offering. அப்படியானால் நாம் இந்த சபையில நாட்டப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? So how many years have passed by being planted in the house of God? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life today? நம்மை குறித்து உலகம் என்ன பேசுகிறது? What does the world speak about today? உங்களுடைய குடும்பம் என்ன பேசுகிறது? What does the family speak about? உங்களுடைய நண்பர்கள் மத்தியில உங்களை பத்தி டாக் என்ன? What is the talk about you among your friends? ஈவன் நம்முடைய சர்ச்சில நம்மை பத்தி சாட்சி என்ன? What is our testimony in the church? பரலோகம் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? What does heaven testify about us? இதுதான் ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. Beloved ones, that is very important. கர்த்தர் உன்னை சந்தன விருட்சமாக சபையில வைத்திருக்கிறார். The Lord has placed you as a sandalwood tree in the house of God. இந்த சபைக்கு நீ ஒரு சந்தன விருட்சம். You are a sandal tree in the church. சந்தன விருட்சத்துல ரொம்ப அழகான பூக்கள் கிடையாது. There are no beautiful flowers in the tree. ரொம்ப அழகான பெரிய இலைகள் கிடையாது. There are no beautiful leaves in the tree. அந்த மரத்தை பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவா இருக்கிற அந்த தன்மை கிடையாது. The tree does not give an attractive appearance. ஆனா அது வளர
வளர அதுக்கு உள்ளே ஒரு சுகந்த வாசனை உருவாகி கொண்டே வளருது. But as it grows higher and higher, there is a sweet savor or a fragrance which is formed in the tree. அதனாலதான் இந்த மார்க்கம் உங்களை உலக ஆடம்பரத்துக்கு ஒத்துக்கொள்ள முடிகிறது இல்ல. That is why this religion does not agree with the worldly adorning. இது வேண்டாம், No to அது this, வேண்டாம், no to that. இதை விட்டுரு, Forsake இது them. குப்பை, This is இது dust. நஷ்டம், This is loss. இதை விட்டு கொடுத்துரு, Just forgo with them. தாழ்ந்து போயிடு, Just cast them away. சகிச்சுக்கோ, You endure. நஷ்டத்தை ஏத்துக்க. You take the loss. இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கிறதுக்கு காரணம் உலக பிரகாரமா பார்த்தா இதெல்லாமே பைத்தியக்காரத்தனம். We teach you all this, but in the worldly manner this is foolishness. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. It was pleasing to God to save them who are believers through the preaching which was as foolishness. என்னப்பா இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க அப்படிம்பீங்க, ஆனா அதான் பிரசங்கம். You would say, what are they preaching? Is it how they preach? But that is the message. 1 கொரிந்தியர் 1:21 வசனத்துல இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 1 verse 21 gives us a clear understanding. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எந்த பிரசங்கம்? Which is that preaching? ஹalleluya ஆமென் அப்படிங்கற பிரசங்கம் அல்ல. It is not a message whereby we say hallelujah amen. எல்லாரும் கை தட்டுவோம் எல்லாரும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நமக்கு இந்த வேலை எல்லாம் கிடையாது. We do not have the work of saying let us all clap our hands. என்ன நம்ம பிரசங்கம் என்னது? What is our message? சிலுவை சுமப்பாயாக. You bear the cross. அடிச்சா அடி வாங்கிக் கொள்வாயாக. If you are being smitten, take up the beating. விட்டுடு, 1 மைல் தூரம் கூப்பிட்டானா 2 மைல் தூரம் போ, ஒன்னு கேட்டானா 2ஐயும் கொடுத்துரு. இப்படி நம்ம சொல்றோம். இத கேட்கும்போது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. If you are asked to go 1 mile, you have to go 2 miles and so on. This is what we preach. But the Bible says, it pleased God by the foolishness of preaching to save them that believe. ஒரு சர்ச்சில சந்தன மரத்தை வச்சு வளர்த்தாங்க. They had brought up a sandalwood tree in the church. ஒரு faith homeல வளர்த்தாங்க. They grew it in the faith home. அது வளர்ந்த மாதிரி வளர்ந்துச்சு, காஞ்ச மாதிரி காஞ்சிருச்சு. But it grew as it was growing and finally it withered away. அதுக்கு அந்த ஊருடைய climate என்ன செய்ய மாட்டேன்னுச்சு, ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. The climate did not agree with the tree. ஒரு ஆவிக்குரியவனை பூமிக்குரிய இடத்துல கொண்டு போய் விட்டா அவனுக்கு ஒத்து வராது. வேலையை கூட விட்டுட்டு சோத்திரம் பண்ணிட்டு ஓடி வந்துருவான். If you take a spiritual man to an earthly place, he will not get set in that circumstance. He will even forsake his job and run away. எனக்கு அந்த இடத்துல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமே இல்ல. அதை விட நான் செத்து போறது நல்லதுன்னு வேலையை விட்டு வந்த விசுவாசிகள்லாம் இருக்காங்க. There are believers who have even lost their job because there is no holiness there and it is better they die. அருமையான சம்பளத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவனுக்கு இந்த பிரசங்கத்தினால அவனை ரட்சிக்க தேவனுக்கு சித்தமாயிற்று. We would say they have let go of such a good earning and come away, but it was the will of God to save him through this preaching. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கு வாசனை வீசக்கூடியவளாய் மாற வேண்டும். In your spiritual life you should bring forth a good fragrance to the Lord. உன்னுடைய பேச்சோ, உன்னுடைய நினைவோ, உன்னுடைய தோற்றமோ, உன்னுடைய உடையோ, உன்னுடைய நடையோ, உன்னுடைய உட்கார்தலோ, எழுந்திருக்கிறதோ, உன்னுடைய பிரசங்கமோ, உன்னுடைய பாட்டோ, உன்னுடைய worshipோ, உன்னுடைய தெய்வீகமோ எல்லாம் தேவனுக்கு மகிமையாக வாசனையாக மாற வேண்டும். Your walk, your talk, or the wearing of your apparel, or your down sitting, or your uprising, your worship, your song, your message, whatever it might be, it should be sweet, giving forth a sweet fragrance unto the Lord. சங்கீதம் 52:8 பார்க்கும் பொழுது, Coming to Psalms 52 verse 8, அங்கே தாவீது தன்னை பத்தி என்ன சொல்லுகிறார்? what does David say about himself? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன் தன்னை பத்தி சொல்லுகிறார். He mentions about himself as to how he is in the house of God. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். எப்படி தன்னை பத்தி அவன் எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி சொல்றான். What a beautiful testimony he gives about himself. நானும் ஆலயத்துல தான் இருக்கிறேன். I am also in the house of God. ஆனா நான் ஆலயத்துல எப்படி இருக்கிறேன்? But how am I in the house of God? காஞ்சி போன கருகி போன ஒரு ஆளா இருக்கேன்னா எப்படி இருக்கிறேன்? Am I like a dry tree in the house of God? நீ கர்த்தருடைய சபையில் எப்படி இருக்கிறாய்? What is your state in the church of God? உன்னுடைய தனிப்பட்ட சாட்சி என்ன? What is your personal testimony? இத்தனை வருஷம் இந்த சபையில நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறியே, உன்னுடைய இன்றைய காலை 11 மணியினுடைய நிலவரம் என்ன? What you have so many years experience in the church, what is your state at 11 o'clock in this morning? நான் காஞ்சி தள்ளுத்துக்கிட்டே இருக்கேன். அப்பப்ப தண்ணி ஊத்துறாங்க, கொஞ்சம் பச்சையா வருது, திருப்பி பிரச்சனை வந்த உடனே அப்படியே காஞ்சிடுறேன். எப்படி உங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி? What is your statement? Do you say I often become dry and wither away and often I am being watered and I will become little green and again I dry away? Is that your statement? ஆனா அவன் என்ன சொல்றான்? What does he say? நானோ தேவனுடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். But I am like a green olive tree in the house of God. அவனை சபையில கர்த்தர் ஒலிவ மரமாக வைத்திருக்கிறார். The Lord had set him as an olive tree in the house of God. ஒலிவ மரம் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. The olive tree speaks of the anointing. அப்படிதானே? சகரியா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Zechariah chapter 4 and verse 14, இவர்கள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகிய இருக்கிற அவருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள்.
These are the anointed ones which stand before the Lord of the whole earth. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life, நீ இந்த சபையில ஒன்னு நீ சந்தன விருட்சமா இருக்கணும், இல்லாவிட்டா நீ ஒலிவ மரமாக இருக்கணும். either you should be a sandal tree in the church or an olive tree in the church. சபையில அபிஷேகம் பெற்ற ஒரு சபையாக நாம் மாற வேண்டும். We should become an anointed group in the church. உங்களில் யாருக்காவது அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் கொழுமை இல்லை என்று அர்த்தம். If any of you are lacking the anointing, it means you have lost the fatness. ஒருவேளை நீங்க சர்ச் பிலீவராக இருக்கலாம். Maybe you are a believer of the church. இந்த சபையினுடைய ரொம்ப அதிக ஒத்தாசை உள்ளவளாக இருக்கலாம். You might be of a great support and help to the ஆனா church. நீ பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும்னு நானும் ஆண்டவர் விரும்புகிறோம். But I and the Lord desire that you should be a green olive tree. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. கர்த்தர் இந்த இடத்துல உன்னை வச்சிட்டு நீ காஞ்சி போய் ஒண்ணுமில்லாம ஓஞ்சி போன ஒண்ணுமில்லாம இருந்தேன்னா உன்னை வைத்து இந்த சபையில ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? If the Lord has set you here and you have become dry and of nothing, what is the profit of you being in the church? ஒரு வீட்ல புருஷன் இருக்காருன்னு வெச்சுக்கங்களேன். Suppose there is a husband of the இல்ல house மனைவியே இருக்கான்னு or வெச்சுக்கோங்க. the wife இல்ல பிள்ளைகள் இருக்குன்னு or வெச்சுக்கோங்க. there are children. எல்லாம் கோமா ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும்? If all of them are in the coma stage, what is the state then? உங்க புருஷன் கோமால போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? If your husband is in the coma stage, what is your state? உங்க மனைவி கோமால இருந்தா என்ன பண்ணுவீங்க? Or your wife? வேற ஒரு ஆளை கல்யாணம் கட்டிக்குவோம் அப்படிங்கறீங்களா? எப்படி? Do you think we will marry someone else? புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. I do not know how your brain will work. யோசிச்சு பாருங்க. You can imagine. கர்த்தர் சபையில உன்னைய பச்சையான ஒலிவ மரமாக வைக்க விரும்புகிறார். God desires to set you as a green olive tree in the house of God. What does that mean? எப்பொழுதும் அபிஷேகத்தில் உள்ளவனாக நீ இருக்கணும். You should be always filled with the anointing. ஒலிவ மரத்திற்கு ரெண்டு தன்மை இருக்கிறது. There are two attributes of an olive tree. நீங்க பாருங்க இந்த ஒலிவ எண்ணெய் இப்ப ரொம்ப அதிகமா சேல்ஸ் ஆகுது. The olive oil is on greater sale now. அதுவும் பார்த்தா ரொம்ப அழகான மரம் எல்லாம் கிடையாது. It is not of a beautiful appearance. ஆனா அதுக்குள்ள ஒரு ஜீவன் வச்சிருக்கிறார். But there is life in the tree. அந்த ஒலிவ எண்ணெயை பைபிள் சொல்லுகிறது அந்த ஒலிவ மரத்தை பத்தி அது கொழுமை என்று சொல்லுகிறார். The Bible calls about the olive tree, the olive oil is of fatness. அப்படிதானே? நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Judges chapter 9 verse 9. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேன். தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற கொழுமை. My fatness whereby they honor God and man. அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகம். There is a special anointing that is found within us. இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வந்து தேவர்கள், தேவ தூதர்கள், அடுத்ததாக மனிதர்கள். நீ அபிஷேகம் பெற்றவனா அப்போ தேவன் உன்னோடு இருக்கிறார். The anointing that we possess in the New Testament period is that the angels of God and also men will honor us through the fatness that is in us. அபிஷேகம் பெற்றவன் ஒரு விசேஷித்தவன். Those who are anointed are special. அபிஷேகம் தான் இந்த மார்க்கத்தினுடைய உன்னுடைய கொழுமை. Anointing is the fatness of the religion that you have. எவ்வளவு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கோ அவ்வளவு நீ கொழுமை உள்ளவனாக இருக்கிறாய். The more and more you are anointed, to that extent you are fatted. எவ்வளவு அபிஷேகம் இருக்கோ அவ்வளவு உனக்குள்ள பச்சை தன்மை இருக்கு. The more you are being anointed, to that extent you have the greenness in you. ஆலயத்தில் ஒலிவ மரம்னு சொல்லாம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றான். He does not say I am just an olive tree in the house of God. அப்படிதானே? நான் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சந்தன விருட்சம் சொன்ன மாதிரி நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஒலிவ மரமா இருக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றான். நான் எப்படிப்பட்ட ஒலிவ மரம்? பச்சையான ஒலிவ மரம். He does not say I am just the olive tree in the house of God. He makes mention that he is a green olive tree in the house of God. உன்னுடைய அபிஷேகம் உன்னுடைய கொழுமை குறைய கூடாது. Your anointing, your fatness should not decrease. அபிஷேகம் பெறும் பொழுது நாம் ஓரளவு பெற்றுக்கொள்றோம். நாளுக்கு நாள் அந்த அபிஷேகத்துல உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். At first when we receive the anointing, we receive it to a particular extent, but day by day our inner man should be strengthened. ஒரு சிலர்லாம் அந்நிய பாஷை பேசுவாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால பெற்றதையே பேசிட்டு இருப்பாங்க. சபையில உள்ள அவ்வளவுரும் கேட்டு அத மனப்பாடமா பண்ணி வச்சிருப்பான். Certain people will speak with the unknown tongues. They would speak the same tongues which they received 30 years back, and all those who hear it will speak the same. தவறு. That is wrong. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will speak with new tongues. அப்போ அபிஷேகத்திலே என்ன இருக்கு? தீத்து 3:5 படி பரிசுத்த ஆவியின் புதிதாகுதலினால் உங்களை ரட்சிக்கிறார். According to Titus 3:5, he saves you by the renewing of the Holy Ghost. ஒரு பையனை பத்தி டீச்சர் வீட்டுக்கு நோட் கொடுத்து விட்டாரு. பேரண்ட்ஸ் கூட்டுவாங்க. A teacher sent a note about the son to bring his parents. அப்ப வந்தாரு, அவங்க பேரண்ட் வந்தாரு. The parents came. அவங்க ஓரளவு படிக்காதவங்க, பாவப்பட்டவங்க. They were a kind of illiterate people. அவங்க பையன் இங்கிலீஷ்ல தேற மாட்டான் போல தெரியுதே அப்படினாங்க. They said your son would not pass the English subject. ரொம்ப டல்லா இருக்கறான். He is very dull headed. ஒண்ணுமே தெரியல. He does not know anything. ஒண்ணும் தெரியாத பையனை போய் இங்க சேர்த்து விட்டீங்க.
He is a dumb and dull-headed person, son என்னங்க here. அப்படி சொல்றீங்க? டெய்லி என் பையன் இங்கிலீஷ் பயங்கரமா படிச்சுக்கிட்டு இருக்கான் வீட்ல. அவன் படிக்கிறத கேட்டு எனக்கே இங்கிலீஷ் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னான். The father said, "What do you say like this? My son is learning English every day. Hearing him, I am also speaking in English." உடனே டீச்சருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பையன் ஸ்கூல்ல ஒன்னும் உருப்படியா படிக்கல, வீட்ல பயங்கரமா படிக்கிறான்னு சொல்றான். The teacher was amazed because the child does not learn well in English. இங்கிலீஷ் படிச்சிட்ட அப்படின்னு கேட்டான். டீச்சர் கேட்டார். The teacher asked the boy, "what?" அந்த தகப்பன் ABCD 26 சொல்லி முடிச்சிட்டான். என்ன அட்டகாசமா என் பையன் டெய்லி படிக்கிறான், நானே கத்துக்கிட்டேன், நீ என்ன அப்படி சொல்றேன்? படிச்சது என்னது? பிள்ளை படிச்சது டெய்லி எதுதான் படிச்சிருக்கான்? ABCD தான். அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் 32 வருஷத்துக்கு முன்னால உள்ள அந்நிய பாஷையே பேசி அவனை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லும், இப்ப பேச போறான் பாரு, இதுதான் பேசுவாமா. Likewise, even our people will speak the same unknown அபிஷேகத்துல tongues. புதுப்பிக்கப்படாத பச்சை இல்லாத ஒளிவு மரங்களாக சபையில இருக்க கூடாது. டெய்லி நீ புதிதாக கர்த்தரோடு பேசணும். We should not be like the olive trees which are not renewed in the anointing. We should be like the green olive tree. Every day you should speak with new tongues. டெய்லி இயேசுவேங்கறதுல நாட்கள் ஆக ஆக அந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? முதல்ல பரியாச உதடு, அதுக்கு பிறகு என்னது? As days pass by. 28 என்ன சொல்லி இருக்கு? 11 பரியாச உதடுகளினாலும். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசும்? நம்ம பியூரா தமிழ் இங்கிலீஷ்ல பேசிடுமா? லிட்டரேச்சரோட, When a baby starts இலக்கியத்தோட பேசிடுமா? கிராமட்டிக்கலோட பேசிடுமா? இல்ல. அதுக்கு தான் தமிழ் அழகா சொல்லுது, பரியாச உதடு. அந்த பிள்ளை பேசுறது நமக்கு என்ன செய்யாது? புரியாது. அந்த அம்மாவுக்கே ஒரு 2 மாசம் கழிச்சு தான் அவளுக்கே ட்ரைனிங் கிடைக்கும். ஓஹோ, இதைத்தான் பிள்ளை என்ன செய்றான், பேசுறான். அதுக்கு பிறகு அந்நிய பாஷை தெளிவா வரும். அதனாலதான் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். he will speak with stammering lips and with unknown tongues for these people. அப்படிதானே? திக்கி திக்கி பேசுறது. மலையாளத்துல விக்கி விக்கி பறேன்னு சொல்லுவோம். It is not to speak with a slow tongue. நீங்க எப்படி பேசுறீங்க? What do you speak? அந்த ஸ்டார்டிங்ல உள்ள பரியாச உதடே உனக்கு இருக்கா, இல்ல இப்ப நீ தெளிவான அந்நிய பாஷை பேசுறியா? Are you still with the stammering lips or are you speaking clearly with the unknown tongues? நீ பேசுற அந்நிய பாஷைய அந்த மொழி தெரிஞ்சவன் கேட்டான்னா கரெக்ட்டா சொல்லுவான், இந்த பாஷையில பேசுறாருமா. The unknown tongues that you use, if the person who belongs to that language will hear you, he will tell you what you're speaking. சவுதியில இருந்து ஒரு ஃபேமிலி என்னை பார்க்க வந்துச்சு. There was one family which came from Saudi to meet me. அவங்க பிள்ளையை கொண்டு போய் ஒரு சவுதியில ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. They joined their child to a particular school at Saudi. நான் நடத்தின மீட்டிங் வந்தா. So she attended one of the meetings which I conducted. முடிஞ்சு போகும்போது அவங்க அம்மாட்ட சொல்லிருக்கா, பாஸ்டர் வந்து 2 லாங்குவேஜ் பேசுறாரு, டிஃபரண்ட் லாங்குவேஜ், இந்த நாட்டுல உள்ள லாங்குவேஜ் பேசுறாரு, 2 லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய். At the end of the meeting she told her mother, pastor speaks with 2 kinds of languages which belong to 2 countries. It is 2 different languages. நீங்க பேசுறது உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. You will not understand what you are speaking. ஆனா நீ பேசுறது ஒரு நாட்டினுடைய பாஷை. But it is the language of a particular country what you speak. நீ அந்நிய பாஷை பேசணும். You have to speak with unknown tongues. புதிதான நவமான பாஷைகள் வாசிங்க. மார்க் 16:17 இருக்கு. Mark 14:17. சும்மா இந்த பழைய பாஷையை பேசிட்டு யாராவது இங்க இருந்தீங்கன்னா நிப்பாட்டிடுவேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் ABCD பேசுற ஆளுங்கெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுற ஆளுங்க தேவை. வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவம்னா என்னது? புதிய பாஷைகள். They shall speak with new tongues. ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தான். A person was speaking with unknown tongues. அவருக்கு என்ன நினைப்புன்னா, தாம் பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான். He thought he was a saint and he continued speaking. அப்பப்பட்டப்பட்டப்புன்னு அந்நிய பாஷை பேசுறது. Very often he would speak. அதே பாஷை தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தான். A man who understood that language was there. அவன் திரும்பி இவனை பார்த்தான். என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறானே, எதுக்கு இதையே திருப்பி பேசுறான்? He looked at him astonishingly why he was repeating the same words. ஒரு ஆளு ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அப்பப்ப திடீர்னு டைம் கிடைக்கும்போது நம்ம சோத்திரமாமே அதே மாதிரி ஒரு அந்நிய பாஷை பேசுறார். A man who was often speaking with unknown tongues while he was working at his office. அத அந்த ஏரியால கிராஸ் பண்ண ஒரு அந்த மொழி தெரிஞ்சவன் ஒருத்தன் பார்த்துட்டான், கேட்டுட்டான். A man who understood that language who passed by that area, he heard him speak. ஒரு 2 நாள் பார்த்தான். After 2 days இதே தான் பேசிட்டே இருக்காங்க. he continued the same word. அவன் நேரா வந்தான். He came to him. நீ இப்ப ஒரு லாங்குவேஜ்ல பேசனில்ல, அது என்னதுன்னு கேட்டான். You spoke with one language, what is that? நான் ஜெபத்துல அந்நிய பாஷை பேசுறேன் அப்படினா. I am speaking with unknown tongues in prayer. ஓஹோ, பிரேயர்ல அந்நிய பாஷைன்னு ஒன்னு இருக்கா? சரி, நீ என்ன பேசணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டான். He said, do you know what you are speaking? நான் தேவனோடு பேசுறேன். I am speaking with God. நீ பேசனது அர்த்தம் சொல்லட்டுமானா? Shall I tell you the interpretation of what you spoke? சொல்லு பார்க்கலாம். உனக்கு தெரியுமா அந்த பாஷை? நான் பேசுற அந்நிய பாஷை உனக்கு தெரியுமா? சொல்லு அப்படினா. He said, go on. இன்னும் நீ சிகரெட் குடிப்பது ஏன் விடவில்லை அப்படின்னு நீ பேசுறடான்னா. இவன் பக்குன்னு ஆயி போச்சு. என்னது?
He said, அப்பதான் why? புரிஞ்சது இவர் அந்நிய பாஷையும் பேசுறாரு, எதையும் அடிக்கிறாரு. ஆவியானவர் உள்ள இருந்து பேசுறாரு, விடு விடு இதத்தான் பேசுறாரு. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பெரிய அந்நிய பாஷையில பேசி கொடி ஏத்துறாருன்னு நினைச்சிட்டு இருக்கான். The Spirit of the Lord from within him said, why have you not forsaken smoking till now? And he thought he was speaking with unknown tongues and he was அவன் lifting up a சொன்னா, flag. "டேய் நீ மிஷின் கிட்ட நின்னுக்கிட்டு நீ என்னத்த பேசிட்டு இருக்க? What are you மிஷின் speaking? ஆபரேட் பண்ணிக்கிட்டு நீ பெருசா அந்நிய பாஷை பேசுற, நீ பேசுற பாஷை இன்னும் என் மகனே நீ ஏன் இதை விடவில்லை, சிகரெட்டை விட முடியவில்லை, விடு இதத்தாண்டா உனக்கு நீ திருப்பி திருப்பி நீ சொல்லிட்டு இருக்க, மிஷினை பார்த்து இதை பேசிட்டு இருக்க, உன்கிட்ட ஆண்டவர் எதை பேசிட்டு இருக்காரு?" அதுக்கு பிறகுதான் இவனுக்கு அப்படியே திருட காலில் தேல் கொட்டின மாதிரி முழிச்சான். ஆஹா நம்ம அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுது இவன் சிகரெட் குடிக்கிற ஆளு, இவர் அந்நிய பாஷையை மட்டும் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு. ஆவியானவர் உள்ள இருந்து போராடுறாரு, மகனே விடு விடுன்னு. இது உனக்கு புரியல, திருப்பி எதுக்கு நீ அந்நிய பாஷை பேசுற? He was speaking with unknown tongues, but the Spirit of the Lord was striving with him from within. Without understanding that, he spoke with unknown tongues. கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும், You should understand the word of the Lord. சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். Understand the truth. நீ பேசுற தப்ப கூட ஆவியானவர் உன்னோட பேசிட்டு இருப்பார், நீ இதை போட்டு மைக்ல கத்திக்கிட்டு இருப்ப. You will, what you speak, the Spirit of the Lord is speaking with you, but you are speaking with that. தெளிவா நீ இருக்கணும் ஆவிக்குள்ள. You have to be clear in your spirit. அந்த ஆவியினாலே பகுத்தறிதல் உனக்கு தேவை. You should have to discern in the spirit. அவ்வளவுதான். இன்னையில இருந்து பாதி பேர் அந்நிய பாஷை பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். I think half of you will stop speaking with unknown tongues எனக்கு now. அது பேசி நம்ம தப்பா பேசிடுவோமா? Will I speak wrongly? அப்படி அல்ல. It is not so. ஆவியானவர் உனக்குள்ள கரெக்டா பேசுறாருன்னா உனக்குள்ள இளைப்பாறுதலும் சமாதானம் நதியை போல வந்துகிட்டே இருக்கும். If the Spirit of the Lord is speaking rightly from within you, you will have rest and peace flowing as a river. சிலர்லாம் ஆவியில் நிரம்பும்போது அழுகுறாங்க. யார் அழுகுறா? ஆவியானவர் உனக்குள்ள இருந்து கண்ணீர் விடுறாரு. Some will weep as they get filled in the Spirit. Who is weeping? The Spirit of the Lord is weeping from within you. ஒரு சிலர் வாயே திறக்க மாட்டான், திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது கத்தி போராடி ஜெபம் பண்ணுவான். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவனுக்குள்ள இருந்து நினைச்சுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். Some will not open their mouth, but all of a sudden they will shout and make a loud noise and weep. It is the Spirit of the Lord who is speaking நானோ with groanings which தேவனுடைய cannot be ஆலயத்தில் uttered. பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். But I am like a green olive tree in the house of God. அதுக்கு தான் காத்திருப்பு கூட்டம் வச்சிருக்கிறோம், உன்னுடைய கொழுமையை அதிகரிக்க. For which we have the tiring meeting, you have to increase your fatness. எத்தனை பேர் வந்தீங்க நேத்து? 15 பேரா 20 பேர் வந்தீங்க. How many of you attended the tiring meeting? அப்ப எங்க கொழுமை இருக்கும்? நீ பச்சையான ஒலிவ மரமா? Are you a green olive tree? How can you have the fatness? யோசிச்சு பாருங்க. You can imagine. உங்களுக்கு பிசினஸ் முக்கியம், பணம் முக்கியம், வேலை முக்கியம், உங்களுக்கு பேரு புகழ் முக்கியம், எல்லாம் உங்களுக்கு 1008 பிசினஸ் வச்சிருக்கீங்க. ஆனா நீ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாய் நாட்டப்பட்டவன். For you, your business, your money or your work, everything is important. You have 101 work to be done, but you are a green olive tree planted in the house of God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களில் பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 13 verses 6, 7 and 8. அங்கே திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட சபையில் நாட்டப்பட்ட ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறோம். We read about a fig tree which was planted in the church. அதை வெட்ட சொல்லுகிறார். It was asked to be cut off. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். This is a subject we all know. இது ஒரு அத்தி மரம். It is a fig tree. நீ இந்த சபையிலே நாட்டப்பட்ட ஒரு ஆள். You are planted in the church. மத்தேயு 21:20 பார்க்கும் பொழுது ஒரு அத்தி மரத்தை இயேசு சபித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 21 verse 26 we read Jesus cursed a fig tree. அதிலே இலைகள் இருந்தது, ஆனால் கனிகள் இல்லை. There were leaves but there were no fruits. அத்தி மரத்தினுடைய நோக்கம் தான் என்ன? What is the purpose of a fig tree? நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Judges chapter 9 verse 11. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு என்னுடைய மதுரத்தையும் என்னுடைய நற்கனியையும் நான் விட மாட்டேன். I will not forsake my sweetness and my good fruits. அத்தி மரத்துக்கு தேவன் 2 தன்மை வச்சிருக்கிறார். 2 attributes of a fig tree. ஒன்று மதுரம், One is sweetness, மற்றொன்று நற்கனி. another is a good fruit. இந்த 2 தான் சபையில தேவன் உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணம். These are the 2 reasons for which the Lord has brought you into நீ the இந்த church. சபையில மாறாவாக இருக்க கூடாது. You should not remain as Mara in the church, நீ இந்த சபைக்கு மதுரமாக மாற வேண்டும். but you should become a sweetness to the மாறா church. பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all are well aware of Mara. அந்த மாறா என்பது தனக்குள்ளேயே கசப்பு உள்ளது. Mara is a bitterness within us. அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லாரையும் கசப்பா மாத்திடுவாங்க. If they join there, they will make all the others bitter. ஒரு சிலர்லாம் பேசுனாங்கன்னா காரமா பேசுவாங்க. Some will speak with sharp words. நேத்து ஒரு பேப்பர்ல படிச்சேன். Yesterday I read in the papers. ஒரு மிளகாவை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான். A person found ஒரு மிளகா சில்லி a chili. மிளகா கண்டுபிடிச்சிருக்கான். He found it. நாக்குல வச்ச உடனே ஒரு நிமிஷத்துல புண்ணாயிடும், அந்த அளவு காரம். It is so you place it in your mouth, immediately you will be found as wounds. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. You can imagine how that would be. இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க.
There are people like that. காரசாரமான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. There are so hot and spicy ஒரே people. வார்த்தை சொன்னா போதும், அதுக்கு பிறகு புருஷன் சாகுற வரைக்கும் வாழவே மாட்டான், ஓடியே போயிடுவான். இதோ போதும், நிறைய வாழ்ந்ததும் போதும் பட்டதும் போதும். With one word the husband will run away, he will not live with you all through your life. கர்த்தர் உன்னை சில்லியாவா சபையில சில்லியாலாம் வைக்கல. Does God have you as a chili in the church? உன்னை கர்த்தர் மதுரமா வச்சிருக்காரு. God wants you to be sweetness in the church. ஒருவேளை மாறா வரலாம். Perhaps you might be நீ Mara. அத்திமரமா இருந்தா அதை எப்படி மாத்துவ? If you are a fig tree, மதுரமாய் மாற்றுவார். he will turn it to sweetness. பாருங்க, மாறா என்ற இடத்துல வந்த பொழுது தண்ணீர் கசப்பாக இருந்தது. When they came to a place called Mara, the water was bitter. கர்த்தர் சொன்னாரு, அந்த மரத்தை வெட்டி இதுக்குள்ள போடுங்க. The Lord said, cut off the tree and branch and place it போட்ட there. உடனே தண்ணீருடைய தன்மை மாறிடுச்சு. Once the branch was put into the water, கசப்பான வாழ்க்கைக்குள்ள சிலுவை மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டு உள்ள விழுந்துச்சுன்னா உன் வாழ்க்கை இனிமையா மாறும். if the cross is cast into your bitter life, your life will become sweet. அப்படியானால் சபையில கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறது அத்திமரமா வச்சிருக்கார். So the Lord has kept you as a fig tree in the church. இந்த சபைக்கு நீ ஒரு ஸ்வீட்டா ஒரு ஆளா இருக்கணும். You have to be a sweetness to the church. அப்படிதானே? அப்படி இருக்க முடியுமா? Is that உங்களுடைய possible? பேச்சு, உங்களுடைய செயல்கள் ஒரு மதுரமாக மாறணும். Your works, your actions, your speech should become sweet. பழைய காலத்துல நீங்க பலவிதமான கொடூரமானவங்களா இருக்கலாம். In the olden days you might be violent people. ஆனா கர்த்தர் உன்னை மாத்த முடியும். But God can change you. இரண்டாவது, அந்த அத்திமரத்தினுடைய தன்மை நற்கனிகள். The second attribute of the fig tree is good fruit. அந்த அத்திமரம் சொல்லுச்சு, என்னுடைய மதுரத்தை நான் விட மாட்டேன், என்னுடைய நற்கனியை நான் விட மாட்டேன். The fig tree said, I will not forsake my sweetness nor my good fruit. கர்த்தர் உன்னை சந்தன விருட்சமாக வைக்கிறார். God places you as a sandal tree. இல்லாவிட்டால் பச்சையான ஒலிவ மரமாக வைக்கிறார். Or a green olive tree. இல்லாவிட்டால் இந்த சபையில நீ ஒரு அத்தி மரமாக வைக்கிறார். Or you are placed as a fig tree in the church. அத்தியினுடைய ஒரு விலையேறப்பட்ட தன்மை என்ன தெரியுமா? What is the greatest attribute of a fig tree? ஒரு ராஜா ராஜ பிளவை என்கிற வியாதினால பாதிக்கப்பட்டான். There was one king who was being he was affected by Who is? எசேக்கியா. He was King Hezekiah. அவனுடைய முதுகுல ஒரு பெரிய கட்டி, அப்படி பாலம் மாதிரி, ராஜ பிளவைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த வியாதி வந்துருச்சு. He had a big boil on his back. மரணம் நெருங்கிட்டு இருக்கு. He was facing death. டெத் அவன நெருங்கி He was வந்துருச்சு. getting closer to death. இப்ப தேவ மனுஷன் சொல்றான், Now the man of God நீ says, பிழைக்க மாட்ட, you will not live, நீ செத்து போவ, you will die. உன் ஃபேமிலி காரியத்தெல்லாம் முடிவுல கொண்டு வந்துருன்னு You சொல்றான். set right your house. அவன் சொல்றான், ஓன்னு அழுகுறான். He wept aloud. அப்ப மறுபடியும் அவனுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது, 15 வருஷம் உனக்கு நான் ஜீவ நாட்களை கூட்டி தரேன். Immediately he received the word of the Lord saying, I will add unto you 15 இந்த years. கேப்ல நடந்தது என்ன? What happened within this gap? ஒரு அத்திப்பழ அடைய கொண்டு வந்து எதுல போட்டாங்க? அந்த பிளவையில வச்சாங்க. They brought a cake of fig tree, fig leaves, and put it upon his boy. சுகமாகாது, செத்து போவான்னு தேவனே முடிவெடுத்த ஒரு ஆள் இந்த அத்திப்பழ அடைய வச்ச உடனே என்ன செய்தான்? டக்குன்னு சுகம் உண்டாயிடுச்சு. God himself decided that he would die, but when this cake of fig leaves were placed upon his boy, he was healed. இந்த சபையில நீ தெய்வீக சுகம் உள்ள ஒரு அத்திமரமாக இருக்கணும். You have to be a fig tree which will bring forth divine healing in the church. உன்னை கர்த்தர் சபையில வச்சிருக்கிறது தெய்வீக சுகத்துல நிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறார். God has brought you into this church to stand for divine healing. ஒரு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு சந்ததியாக கர்த்தர் தெய்வீக சுகத்துக்கு சாட்சியாக தான் உன்னை சபையில வச்சிருக்கிறார். God has set you as a witness or a testimony for the New Testament generation to stand for the divine healing. நீ கர்த்தர் என்னை குணமாக்குறார்னு சொல்லாம ரோட்ல போறவனா கர்த்தர் என்னை குணமாக்குறார்னு சொல்லுவான். Instead of you testifying that God has healed me, will the man who's walking around in the road பைபிளை testify? தூக்குன நீ, அபிஷேகம் பெற்ற நீ, பொழியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சபையில இருக்கிறேன்னு சொல்ற நீ கர்த்தர் என்னை சுகமாக்குறார்னு சொல்லாம வேற எவன் சொல்ல முடியும்? You who are anointed and saved, you are the fellowship of the saints and light. Instead of you testifying, who else will witness? சிலுவையில் சம்பாதித்த அந்த தெய்வீக சுகத்துக்கு சுதந்திரவாளிகள் நாம் தான். We are the heirs of the divine healing which was purchased on the cross. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய அப்பம் யாருக்கு உரியது? தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். That is why the Bible says divine healing is children's bread. அதனால தான் இயேசு என்ன சொன்னாரு? What does Jesus say? பிள்ளைகளின் அப்பத்தை நான் யாருக்கு போட மாட்டேன், மத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு தர மாட்டேன்னு சொல்றார். I will not take the children's bread and cast it to dogs. அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. That belongs to the children of God. நீ ஒரு அத்திமரமாக இருந்தால் அநேகரை குணமாக்க கூடியவனாய் மாறுவாய். If you are a fig tree, then you will be able to heal many. தெய்வீக சுகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது, அற்புத சுகம் என்பது புதியவர்களுக்குரியது. Divine healing belongs to the people of God and miraculous healing belongs to the new ones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா 61:3 பார்க்கும் பொழுது, Isaiah chapter 61 verses 1 and 3. அந்த 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? What does the last portion of verse 3 say?
அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் கர்த்தர் தன்னுடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். They are the trees of righteousness, planting of the Lord, which he might be glorified. இப்படி ஒரு விருட்சம் எழுத்தின் பிரகாரமாக உலகத்துல கிடையாது. There is no such a little tree in this world. அத்தின் மரம் இருக்கு, There is a fig tree, சந்தன மரம் இருக்கு, the sandal tree, ஒலிவ மரம் இருக்கு. the olive tree. ஆனா இங்க ஒரு விருட்சம் இருக்கு. அது என்ன விருட்சம்? But here there is a tree. What is that? நீதியின் விருட்சம். அப்படி பைபிள் உலகத்துல எந்த மரமும் கிடையாது. The tree of righteousness. உன்னையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. It is a word which pertains to you and me. இவர்கள் என்னுடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிற நீதியின் விருட்சங்கள். They are the trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. அப்படியானால் நீ நீதியை நிறைவேற்றணும். If that is so, you should fulfill the righteousness. ஞானஸ்நானம் எடுக்கணும். You have to take proper water baptism. பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். We fill with the Holy Spirit. நம்முடைய நீதி என்ன? நம்முடைய நீதி பரிசுத்தவான்களுடைய நீதி. Our righteousness is the righteousness of the saints. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. It was given unto her to wear the fine and the clean linen. It is the righteousness of the saints. பரிசுத்தவான்களுடைய நீதி. What is the righteousness of the saints? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Coming to 1 Corinthians chapter 6, நஷ்டத்தை பொறுத்துக்கொள்ளுகிறது, to endure the loss, அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது தான் பரிசுத்தவான்களுடைய நீதி. to bear with the injustice is the righteousness of the saints. அநியாயத்தை சகிக்கிறது, To bear the injustice, நஷ்டத்தை பொறுத்துக்கொள்றது. to bear with the loss. அப்படி விடும் பொழுதுதான் When we do so, அதுதான் பேரு பரிசுத்தவான்களுடைய நீதி. that is the righteousness of the saints. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி விட முடியும்? How many of us can do so? நீ தேவனுடைய நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்ததான நீதியின் விருட்சம். You are the tree of righteousness which are being planted and formed for the glory of the Lord. நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். You have to fulfill the righteousness of நீ God. செய்கிறது தேவ நீதியாக இருக்கணும். What you do should be a righteousness of God. மனித தன்மையில் இருக்க கூடாது. You should not be the human nature. நீ பேசினாலும் நடந்தாலும் எந்த நியாயம் தீர்த்தாலும் அது தேவ நீதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். You speak or you walk or you judge, it should be according to the righteousness of God. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? How many of us are like this now? இன்னைக்கு எத்தனை பேர் நீதியின்படி செயல்படுகிறோம்? How many of us operate or act according to நீதி righteousness? செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is just, let him be more just. அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். He that is unjust, let him be unjust still. ஆனால் நாம் நீதி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். But let us be those who work out righteousness. அவர்கள் என்னுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். They are the trees of righteousness which are planting for my name to be glorified. அப்படினா அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? If that is so, how should our life be? ஏசாயா 61:1-2-3 வசனங்கள்ல ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 61 verses 1-3, we have the life of a servant of God being inscribed. ஒரு மகிமையின் நீதியின் விருட்சம்னா என்ன? What is the glory of the Lord for the tree of righteousness? அவங்க இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவாங்க. They will bind the wounds of the broken hearted. நொறுங்கி போனவங்களை தூக்கி விடுவாங்க. They will lift up the broken ones. அப்படிலாம் தெளிவா அந்த பைபிள் அழகா கட்டுப்பட்டவர்களை கட்ட அவிழ்ப்பார்கள். They will loosen those who are being bounded or bound. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள். They will set at liberty those who are captives. உன்னால முடிஞ்ச அளவு நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். To the extent you can, you have to serve the Lord. உன்னுடைய பேச்சு திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்து. Your eloquency should be used for the Lord. உன்னுடைய பணத்தை கர்த்தருக்காக செலவழி. Use your money for the Lord. உன்னுடைய சுகத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்து. Let your health be used for the ministry of the Lord. உன்னுடைய திறமைகள் எல்லாம் தேவ நாம மகிமைக்காக உபயோகப்படுத்து. Let all your abilities and skill be used for the glory of the Lord's name. கர்த்தர் கொடுக்கும்போது கொடு. What the Lord has given, give it to them. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Freely you have received, freely give. இயேசுவை பத்தி ஒரு வார்த்தையாவது சொல்லு. Speak at least a word for the Lord. எங்க சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காட்டாலும் இயேசுவை பத்தி சொல்லிடு. In time or out of time, speak about the Lord Jesus. ஒரு சினிமா நிகழ்ச்சியில ஒருத்தி பேசுறா. In one of the cinema programs, அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண். she was a saved woman. அவ சொல்றா, ஒரு படம் தயாரிச்சா உடனே ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாலே இதுதான் போடுறாங்க, தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்னு. நான் ஒரு தயாரிப்பாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவர்தான் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தர். If a film is அவர் being இந்த முழு produced, உலகத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு இடத்துல கூட நான் தான் தயாரிப்பாளர்னு சொல்லல. தன்னை மறைத்துக் கொண்ட இயேசு கிறிஸ்து அட்டகாசமா பேசினான். she says about a டைம் new கிடைச்சது producer. என்னது? டைம் கிடைச்சது சினிமா மேடை. பேசினது என்னது? ரொம்ப சிம்பிளா இயேசுவை ஒரு அருமையான ப்ரொடியூசரை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. She in a very simple manner she spoke about Jesus. வேற வழி இல்லாம எல்லாரும் கை தட்டி உட்கார்ந்திருக்காங்க. No other way, they all clapped hands. என்ன பண்றது? What to do? பேசினது ஒரு பெரிய கோடீஸ்வர ப்ரொடியூசருடைய மகள் பேசுறா. She was the daughter of a millionaire. அவ ஒரு பெரிய கோடீஸ்வர ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசருடைய மக ரட்சிக்கப்பட்டிருக்கா. அவளை கொண்டு போய் தேங்க்ஸுக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு விட்ட உடனே அவ எதை பிடிச்சுக்கிட்டா?
அழகா கொண்டு வந்து அவர்தான் இயேசு ப்ரொடியூசர், நீங்க எல்லாரும் ஏத்துக்கங்கன்னு எழுந்து போயிட்டான். She was a daughter of a cine producer who was a millionaire, and she took this chance giving the vote of thanks, and she projected Jesus to be the best producer. நீங்க அப்படி சொல்லுவீங்களா? Will you do that? எங்கயாவது தேவனை உன்னால தைரியமா மகிமைப்படுத்த முடியுதா? Can you boldly glorify the Lord? சான்ஸ் கிடைக்கும்போது இயேசுதான் குணமாக்குனாருன்னு சொல்ல முடியுதா? You get a chance, are you able to say Jesus healed me? இயேசுதான் என்னை உயர்த்தினாருன்னு சொல்ல முடியுமா? Can you say Jesus exalted me? இயேசுதான் என்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்ல தெரியுதா? Can you boldly say Jesus is the one who blessed உனக்கு me? எப்படி சுகமாச்சு? இயேசுதான் குணமாக்குனாருன்னு தைரியமா சொல்ல முடியுமா? How are you healed? Can you boldly confess Jesus healed me? நீ தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீ ஏற்படுத்தப்பட்ட நீதியின் விருட்சம். You are the tree of righteousness which are planted for the Lord that he might be glorified. நீ தேவனை மகிமைப்படுத்து, அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். You glorify the Lord, he will glorify you. நீ அவரை உயர்த்து, அவர் உன்னை உயர்த்துவார். You exalt him, he will exalt you. நீ அவரை கனம் பண்ணு, அவர் உன்னை கனம் பண்ணுவார். You honor him, he will honor you. நீர் அவரை புகழ்ந்தார், அவர் உன்னை புகழ வைப்பார். If you will praise him, he will also make you be praised. என் நாமத்தை மகிமைப்படுத்த ஒருவன் வெட்கப்பட்டால் அவனை குறித்து பிதாவின் சந்நிதியில் சொல்ல நான் வெட்கப்படுவேன். If a man will be ashamed to glorify my name, then I will be ashamed to tell about him in the presence of the ஒருவனின் Father. நாமத்தை மகிமைப்படுத்த வெட்கப்படாமல் அவன் மகிமைப்படுத்தினால் பிதாவுக்கு முன்பாக நான் அவனை வெட்கப்படாமல் மகிமைப்படுத்துவேன்னு இயேசு சொல்றார். Jesus says, if any man will without shame proclaim my name before the Father, I will make known of his name. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்திரு. When you get an opportunity, glorify the Lord. உன்னுடைய ஆத்துமா தேவனை துதிக்க வேண்டும். Let your soul praise the Lord. உன்னுடைய ஊழியம் கட்டப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடிய ஊழியம். Your ministry is to set at liberty the அதற்காக நீ இந்த captives, சபையில ஒரு மகிமையின் நீதியின் விருட்சமாக நாட்டப்பட்டிருக்கிறாய். for which you are planted as a tree of righteousness in the church. இந்த சபையில உன்னை ஒரு நற்குல திராட்சை செடியாய் நாட்டினேன் என்று கர்த்தர் ஏசாயாவுல பேசுகிறார். In the book of Isaiah, the Lord says, I have planted you as the choicest wine in the church. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Isaiah chapter 5 verse 2. ஆண்டவர் ஒரு திராட்சையா வைக்கல, நற்குல திராட்சையாய் உன்னை வைக்கிறார். He has not planted you as a wine, but he has planted you as a choicest wine. தேவன் எப்படி உன்னை நாட்டுறாருன்னு நீ பாரு. You can see as to how the Lord plants you. சும்மா சபையில ஒரு பேருக்காக உன்னை வைக்கல. Not as a nominal member of the church. நீ இந்த சபையினுடைய ஸ்கஃபோல்டிங் கிடையாது, நீ தான் இந்த சபையினுடைய பில்டிங். You are not just a scaffolding of the church, you are just the building of the church. ஸ்கஃபோல்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Do you understand what it is? ஸ்கஃபோல்டிங் என்னது? What இந்த is scaffolding? சாரம் கட்டி இதுக்கு முட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. வேலை முடிஞ்ச உடனே இதை பிடிங்க எங்க போட்டுருவான்? வெளியே போட்டுருவான். ஆனா இதுதான் நீக்கும். It will just bear in order to build the building, the construction to be finished. After the work is done, it is removed. அப்படிதானே? Isn't that true? ஆனா நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே போடுற ஆட்கள் கிடையாது. We are not people who will be removed and cast out. கர்த்தர் உன்னை நற்குல திராட்சையாய் வைத்திருக்கிறார். God has placed you as the choicest wine. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? நீ ஒரு மனமகிழ்ச்சியின் நாற்று. You are a plant which brings forth joy. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ ஒரு நற்குல திராட்சையா இருக்கணும். You are a choicest wine in the house of God. நீ சந்தோஷம் உள்ளவனா இருக்கணும். You should be filled with joy. எப்ப பார்த்தாலும் வீட்ல 3 பேர் செத்து போன மாதிரியே வரக்கூடாது. திரும்பி போகும்போது 7 பேர் செத்து போயிட்டாங்கற மாதிரி போக கூடாது. மூஞ்சி தொங்க விட்டு. You should not have a long countenance whereby you say there are 3 people dead at your home, and when you return there are 7 dead at your home. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை பாக்கும்போது Isaiah chapter 5 verse 7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. Men of Judah is his pleasant plant. நீ ஒண்ணுமே இல்லாட்டாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். If there is nothing, if everything will fail, rejoice in the Lord. நீ உன்னைய பார்த்த உடனே போச்சு இன்னைக்கு எதுக்குதோ வந்துட்டானே சோத்ரம் சோத்ரம் நாங்க சிந்திக்க கூடாது. The moment we spot you, we should not say he has come lost something, and we should not ஒண்ணுமே think like that. இல்லாட்டாலும் எல்லாம் இருக்கிறது போல நீ வரணும். Even if everything will fail, you should come as if you possess everything. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the Bible says. ஒன்றும் இல்லாதிருந்தும் நாங்கள் சகலத்தையும் உடையவர்களா இருக்கிறோம். Though we have nothing, we have everything. நாங்கள் தரித்திரமா இருந்தாலும் ஐஸ்வரியவான்களா இருக்கிறோம். In poverty we are rich. ஒண்ணுமே இல்லாட்டாலும் நீ சந்தோஷமா வரணும். Out of nothing you should come with great joy. நீ வரும்போதே ஒரு லிஸ்ட் மாதிரி தூக்கிட்டு வர கூடாது. ஐயோ போயிச்சு போட்டுருக்கு எல்லாமே. When you come, you should not come with a big list which you have lost. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். The joy of the Lord is your strength. நான் என் தேவனுக்குள் களிகூருவேன். I will rejoice in my Lord. நம்முடைய சந்தோஷம் தான் பிசாசை வெட்கப்படுத்துகிற ஒரு ஆயுதம். Our joy is the greatest weapon to put to shame the devil. என்ன பண்ணாலும் இவனுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எடுக்க முடியலன்னு அவன் பயப்படணும். He should fear saying, whatever I do, I cannot remove his joy of salvation. ஏன் உங்களை அநேகரை கோயிலுக்கு வர விடுறது இல்ல அவன்? Why does the devil does not permit many of you to attend the ஏன் church? காத்திருப்புக்கு போக விடுறது இல்ல? Why does he not permit you to attend the tarrying meeting? நீ வந்தா பிக்கப் ஆயிடுவ. If you come to the tarrying meeting, then you will pick up. ஒரு பிரசங்கம் ஒரு வசனம் ஒரு அபிஷேகம் இறங்கிச்சுனா டக்குன்னு டெவலப் ஆயிடுவ. One message, a word of God and one anointing descending on you, you will develop.
ஆனபடியால தான் உன்னை கூட்டத்துக்கு வர விட மாட்டேங்கிறான். That is why he does not permit you for the meeting. வந்துட்டா இவன் டக்குன்னு பத்தி எரிஞ்சிருவான். The moment you enter the meeting, you will be set on அதனால fire. தான் உன்னை வரவிடாம தடுக்கறான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். Understand, that is why he does not permit you for the meeting. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு திராட்சை செடிகள். Every child of God is a vine. ஒரு உயர்குல நற்குல திராட்சை செடியா கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். God has planted you as a choicest vine. நீ இந்த சபையில கசப்பான பழங்களை தரக்கூடாது. You should not bring forth sour grapes. அதனால தான் அங்க சொல்லி இருக்கிறது நான் எல்லாம் செஞ்சேன் கடைசில இது கசந்து போயிடுச்சு. That is why it is said everything was done, finally it was sour grapes. ஆனால் தேவன் உன்னை வைத்தது மனமகிழ்ச்சியின் நாற்று. But God has planted us as a pleasant plant. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். ஔஷதம்ங்கிறது தமிழ்ல கொஞ்சம் பழைய வார்த்தை, சரியான அர்த்தம் மெடிசன். A merry heart maketh a good medicine. மனமகிழ்ச்சியே நல்ல மருந்து. A merry heart is a good medicine. நீ மனமகிழ்ச்சியா இருந்தாலே அதுவே உன்னை சுகமாக்கிடும். If you are rejoicing, that will heal you. உங்க எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? How many of you are in that state? கர்த்தர் நடத்துற பாதையில சந்தோஷமா போ. தேவன் அறியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. Joyfully go in the path which the Lord is leading you without the knowledge of the Lord, not a hair of your head will அப்படி fall down. வாழ்க்கையில ஏதாவது நடந்தா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. If any incident will occur in your life, all things happen for good to them that love him. ஒரு பொம்பளை கேஸ்ல இப்படி மாட்டி என்னை ஜெயில்ல போட்டாங்க, அது நன்மையா அப்படின்னு யோசேப்பு கேட்டிருப்பான். Joseph could have asked that I am accused in a woman's case and I am put in the jail. Joseph could have questioned that way. சோறு கொடுக்க போன இடத்துல சோத்தை புடிங்கி சாப்பிட்டுட்டு என்னைய குழியில போட்டாங்க, இது பெரிய நன்மையா அப்படின்னு அவன் முதல்ல கேட்டிருப்பான். Joseph could have also questioned saying, I went to give them food but they took away the food and cast me into the pit. Is that good? நான் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அந்த ஆளு என்னை நம்பாம ஜெயில்ல போட்டானே, இது நன்மையா அப்படின்னு கேட்பான். He might question saying, how much ever faithful I was, he still did not believe me, he cast me into the prison. Is that good? 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் விழுந்து வணங்கணும்னா நீ இந்த பாதையில தான் என்ன செய்யணும், போகணும். இதுதான் சிங்காசனத்தின் வழி. If all the 11 stars and the sun and the moon should bow down and make obeisance to you, then this is the way to Zion. அவனை செத்து போன மாதிரி இருப்பான், கொஞ்ச நேரத்துல எழும்பிடுவான். He would be as in a dead state, within a short while he will rise up. ஒரு தரிசனம், A vision, ஒரு வார்த்தை, a word. கர்த்தர் கூட இருக்கிறாரு. The Lord is with him. உடனே அவன் எழும்பிடுவான். Immediately he would rise up. நீ எப்படி இருக்கிற? What is your state? நீ இஸ்ரவேல் வம்சத்தாரே, யூதாவே, நீ என்னுடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. O men of Judah, the house of Israel, you are my choicest wine. உங்களை எத்தனை பேர் கர்த்தர் நாட்டின ஒரு திராட்சை செடியா இருக்கிறீங்க? How many of you are the vine which are planted by the Lord? திராட்சை செடியினுடைய மேன்மை என்ன? What is the excellency of a vine? அது தேவர்களையும் மனிதர்களையும் மகிழ பண்ணுகிற ரசம். It is a vine which maketh a man and God glad. அப்படிதானே? Isn't that true? நியாயாதிபதிகள் 9:13 நீங்க அதை பார்க்கலாம். Judges 9:13. அது தேவர்களையும் மனிதர்களையும் மகிழ பண்ணுகிற ரசம். It is a wine which makes God and man glad. அதனுடைய டேஸ்டே தனி. It has a different taste. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனுடைய தன்மையே தனி. The attribute of a Pentecostal man is different. அவனை எங்க போட்டாலும் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். Wherever he is cast into, he will just keep going on. பூனையை தூக்கி எரிஞ்சினீங்கன்னா, If you cast the cat upward, கடைசில கீழே விழும்போது எப்படி வந்து விழுமா? பொத்துன்னு விழுந்து எலும்பெல்லாம் ஒடிஞ்சு கிடந்துக்கிட்டு ஞான் கத்துமா? அப்படி இல்ல. அது எதுல வந்து நிக்கும்? 4 கால்ல தான் வந்து நிக்கும். it will land on its legs. அதுபோல Even so, உன்னை கர்த்தர் எந்த பாதையில நடத்தினாலும் நீ சந்தோஷமா போணும். whichever path the Lord is leading you, you should go joyfully. எந்த பாதையில போனாலும். Whichever path. என்னடா பிரசங்கம் இப்படி போதேன்னு யோசிக்கிறீங்களா? Do you think the message is going in a different manner? சிங்காசனத்துக்கு போறதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. God is going to take you to the throne. உன் தரிசனம் நிறைவேற போகுது. Your vision is going to be fulfilled. உனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேற போகுது. Your dream is going to be உனக்கு fulfilled. கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. Your promises are to be fulfilled. உன்னுடைய அழைப்பு நிறைவேற போகிறது. Your calling is to be fulfilled. உனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். The Lord is going to fulfill what is spoken to you. மனமகிழ்ச்சியா இரு. You be happy. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இரு. You be glad in the Lord. உன்னை துக்கப்படுத்த, உன்னை வெட்கப்படுத்த எந்த வல்லமைக்கு சக்தி கிடையாதுன்னு சான்ஸே கொடுத்துறாத. Do not give any chance or opportunity for any force or power to put you to shame or to put you to sorrow. உன்னை வெட்கப்படுத்துறதுக்கோ உன்னை துக்கப்படுத்துறதுக்கோ சான்ஸே கொடுத்துறாத. Never give an opportunity for these powers to put you to shame or to put you into grief. சிமேயு பயங்கரமாக தாவீதை தூஷித்தான். Shimei blasphemed David. கூட இருந்தவன் சொன்னான், ஒரே வெட்டிட்டுமானா. One of his David's people said, shall I smite him? அதுக்கு தாவீது என்ன சொன்னா? What did David say? அமைதியா இரு, நீ ஏன் குதிக்கிற? Be silent, why are you jumping? நீ ஏன் கத்துற? Why are you shouting? விடு. Let it யார் go. சொல்லிருக்கா? Who is permitted? மேல உள்ளவர் போய் அவன் தலையில மண்ணலி போடுறான்னு சொல்லிருக்காரு, அவன் போடுறான், அவர் சொன்னதை செய்றான், நீ வேலையை பாருன்னு சொன்னான். God has permitted him to do so and he is doing according to the command of God. You mind your business. டைம் மாறினது. The time அதே ஆளு வந்து கால்ல என்ன செஞ்சான்?
விழுந்தானா விழலையா? The same person came and fell at his feet. விழுந்தானா இல்லையா? Isn't that true? விழுவான். He will fall. நீ மங்கள மகிழ்ச்சியா போயிட்டே இரு. You keep on going joyfully. எவன் ஏசுனானோ அவன் கால்ல விழுவான். Whomsoever will scold you will fall at your feet. ஏசாயா தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? What does prophet Isaiah say? உன்னை ஒடுக்கினவர்கள் உன் காலடியில வந்து விழுந்து உன்னை பணிந்து உன் காலை நக்கி நீ சீயோன் என்று சொல்லுவார்கள்னு சொல்லியிருக்கு. They will, those who oppress you and afflicted you. சரிதானா தப்பா? ஏசாயா 60:14. Isaiah 60 verse 14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இன்னொரு இடத்துல உன் காலில் விழுந்து நக்கி உன்னை துதிப்பார்கள்னு சொல்லியிருக்கோம். Another place it is said they shall fall at your feet and lick the dust of your feet. நீ பயப்படாத. Do not fear. நீ சந்தோஷமா இரு. You be joyful. எதையோ இழந்துட்டேன்னு துக்கப்படாத. Do not think you have lost something. இழந்துட்டேன்னு துக்கப்பட்டேன்னா போனதுதான். இல்ல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தேன்னா இழந்தது எப்படி கிடைக்கும்? யோபுக்கு கிடைச்ச மாதிரி ரெண்டத்தனையா உனக்கு கிடைக்கும். If you are thinking you are sorrowing that you have lost something, then it is lost, but if you rejoice like Job you will receive a double fold. கடைசியாக Finally எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் Ezekiel chapter 17 22ஆம் வசனம். verse 22. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிறதை ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்துல போய் ஒரு கேதுருவை நாட்டுவேன். I will plant a high cedar upon a high mountain and eminent. ஏசாயா 2:2ல பார்க்கும் பொழுது பர்வதத்தின் கொடுமுடி என்பது சபையை காண்பிக்கிறது. Isaiah chapter 2 and verse 2 speaks of the height of the mountain which is the church. கர்த்தர் உன்னை உயர்ந்த ஒரு கேதுருவாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். The Lord has set you as a high cedar. நீ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. You are not just an ordinary man. உன்னை உலகத்துல நீ பொசிஷன் இல்லாத ஒரு ஆள். Maybe you do not have a top position in the world. ஆனா தேவனுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. But you have found favor in the eyes of God. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். Since thou was precious in my sight, thou hast been honorable. அதுக்கு காரணம் நான் உன்னை நேசிச்சிருக்கிறேன். The reason I have loved you. அப்ப ஆண்டவர் நீ உன்னை சிநேகிக்கிறபடினால, so because the Lord loves you, உலக பார்வையில நீ ஒண்ணுலாட்டாலும் தேவனுடைய பார்வையில நீ உயர்ந்த கேதுரு. In the sight of the worldly people you might be nothing, but in the sight of God you are a high cedar. உன்னை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தில் நான் நாட்டுவேன். I will plant you in a high mountain which is eminent. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 92ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 92nd Psalm verse 11. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is it said there? 12ஆம் வசனம், நீதிமான் லீபனோனை போல செழித்து கேதுருவை போல வளருவான். Verse 12, the righteous man shall grow as the Lebanon, he shall grow as a cedar. வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இன்னைக்கு உனக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். Today you might not have any growth. இன்னைக்கு உனக்கு தடுமாற்றங்கள் இருக்கலாம். You might be staggering today. ஆனால் நீ கேதுரு. But you are a cedar. நீ நிச்சயமாய் வளருவாய். Definitely you will grow. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நீ வளருவாய். You will grow to the measure of Christ. உனக்குள்ள ஒரு பூரணம் உண்டாகும். You will have a perfection in you. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. கர்த்தர் உன்னை கேதுருவை போல இந்த சபையில வளர வைப்பார். The Lord will make you grow as a cedar in the church. ஏனென்றால் உன்னை தண்ணீர்கள் அண்டையில் வைத்திருக்கிறார். Because he has placed you by the waters. மறுபடியும் என்னாகும் 24:6க்கு வருவோம். Coming to Numbers chapter 24 verse 6. அங்கே இந்த கேதுருவை பற்றி சொல்லி இருக்கிறார். Again it is mentioned about cedars here. கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களோடு இந்த கேதுரு நாட்டப்பட்டிருக்கிறது. The cedars are also planted along with the sandalwood tree. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள். The cedars which are beside the waters. உனக்குள்ள எப்பொழுதும் ஒரு அபிஷேகம் வந்து கொண்டே இருக்கணும். There should be an anointing within you always. வேலையில ஒரு பிரச்சனையா? Any problem at your work? அங்கேயே உனக்கு ஒரு அபிஷேகம் வரணும். Receive an anointing right there. உன் பிசினஸ்ல ஒரு பிரச்சனையா? A problem in your business? அங்கேயே உனக்கு ஒரு அபிஷேகம் வரணும். Receive an anointing right there. நம்ம விசுவாசி ஒரு டாக்டர் இருந்தாரு. There was one believer who was a doctor. இருக்கிறாரு. He is there. அவர் அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட். He is a specialist in acupuncture. அவர்ட்ட ஒரு டாக்டர் ட்ரீட்மென்ட்க்கு வந்தாரு. Another doctor came to him for a treatment. அவர் கொஞ்சம் வயசான ஆளு. He was an elderly man. அவர் கூட்டி வந்தது அந்த டாக்டருடைய மகா, அவ ஒரு டாக்டர். The one who brought him was the daughter of that doctor who is also a doctor. ஒரு பிரச்சனைக்காக இவர்ட்ட அக்குபஞ்சர் ட்ரீட்மென்ட்க்கு அந்த வயசான டாக்டரை மகளாகிய டாக்டர் கூட்டி வந்தது. The daughter who was a doctor brought her father who was a doctor for this acupuncture treatment. இப்போ இவர் ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. Now the treatment was on. ஊசி. The injection. அந்த காப்பர் ஊசியை குத்திட்டு இருக்காரு. Now the injection was given. இன்ஜெக்ஷன் இல்ல, அக்குபஞ்சர் ஒன்லி அந்த பின்ன என்ன செய்வாங்க, அந்த வெயின் போற இடத்துல டச்சிங் குத்துவாங்க. The pin which is being pricked in the vein.
இப்போ இவர் 2-3 இடத்துல பஞ்ச் பண்ணாரு, வயசான டாக்டர் கொலாப்ஸ் ஆயிட்டாரு. He pricked in 2 or 3 places and the old doctor he collapsed. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவர் குத்திக்கிட்டே இருக்கிறாரு, டாக்டர் போயிட்டாரு. While he was pricking in 2 or 3 places, the doctor collapsed. மகா அத பார்த்த உடனே கத்தி கூச்சல் போட்டு அங்க இருக்கிற ஐசியூல போய் டாக்டர்ஸ் கூப்பிடுறதுக்கு ஓடியே போயிடுச்சு. மத்த டாக்டரை கூப்பிட ஓடி போயிடுச்சு. The daughter was a doctor. When she saw this, she made a loud noise and she ran to the other doctors who was in the ICU. சுகமாறதுக்கு வந்தா அப்பா என்ன செஞ்சிட்டாரு, வேகமா பாஸ் ஆகுறாரு. It was one who came to be healed. Now the father is collapsing. இவருக்கு அத பார்த்த உடனே The moment he saw this, மொத்தமாவே ஒரு பயந்துட்டாரு. he was afraid ஏன்னா because கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது டாக்டர், இவர் ஒரு டாக்டர், ஓடி போயிருக்கிறது டாக்டர், இப்ப கூட்டு வர போறது வேற டாக்டர். இனிமே எப்படி நம்ம டாக்டரா இந்த இடத்துல நிக்க முடியும்? he is a doctor. The one who is collapsing is a doctor. The one who ran away is also a doctor. And bringing other people are also doctors. How can he stand as a doctor anymore? இப்போ ஒரு 10 டாக்டர் கூட்டு ஓடி வருவா, தட்டன்னு அப்பா செத்து போறாரு, சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுங்கன்னு. She will bring another 10 doctors along with her to recover her father. இவருக்கு எல்லாமே போயிடுச்சு. சரி, இதோட நம்முடைய லைஃபே க்ளோஸ். He stood helpless thinking his life was come to an end. டக்குன்னு அடுத்த கேபினுக்கு போனாரு. He went to the next cabin. முழங்கால போட்டாரு. He knelt down, கையை வைத்துட்டாரு. raised his hands. ஐயா, இந்த ஊசி குத்துறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க பார்த்து ஏதாவது பண்ணாதான் இப்ப நான் என் மான மரியாதை எல்லாம் காப்பாத்தப்படணும். முழங்கால நின்னுட்டாரு. He knelt down saying, Lord, there is nothing in using these needles to prick, but only you can come down and have mercy on me. நான் நடந்ததான் சொல்றேன். I said, I am telling a true incident. இந்த கன்வென்ஷன்ல கூட அந்த டாக்டரை பார்த்தேன். I met this doctor in this convention. அவர் இப்ப யூனிவர்சிட்டி அக்குபஞ்சர் யூனிவர்சிட்டில வச்சிட்டு இருக்காரு. He is now working in the University Acupuncture University. அவரே வச்சிருக்காரு. He has a university. என்ன யோசிச்சு பாருங்க. You can imagine. இவர் போய் அடுத்த கேபின்ல போய் ஒண்ணுமே தெரியல, ஊசி ஈஸில விட்டாரு. எல்லாம் பின் அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இப்ப யார்கிட்ட போய் பின் அடிச்சிட்டு இருக்காரு? மேல உள்ளவர்கிட்ட எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயோ போச்சு, இந்த டாக்டர் செத்துட்டான்னா இதோட என் தொழிலே முடிஞ்சது. கேபினை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போற வேண்டியதான். He stopped his occupation and he went to one who was above and started crying to him saying, Lord, help me. நடந்தது என்ன? What happened? ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணாரு. 2 minutes he started to praise God. அதுக்குள்ள டாக்டர்ஸ் வர்ற சத்தம்லாம் கேக்குது. எல்லாம் சும்மா தட்டன்னு ஓடி வருவாங்க. எல்லா டாக்டர் மகா போய் ஒரு பெரிய கூட்டத்தை இழுத்துட்டு வந்துட்டா. எங்க அப்பா போயிட்டாரு. The doctor went and brought a big crowd of doctors to heal the father. சத்தம் கேக்குது. He heard the sound. இவர் டப்புன்னு எந்திரிச்சிட்டார். He rose up. ஸ்தோத்திரம் பண்ணி இங்க வந்தா. After praising God, he returned. டாக்டர் ரெக்கவர் ஆறாரு. The doctor who collapsed is now recovering. இப்ப கண்ணெல்லாம் திறக்கறாரு. He opened his eyes. இவர் டக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அழகா வச்சு நார்மலுக்கு கொண்டு வந்துட்டாரு. மகா வந்து பாத்துச்சு, என்னடா இது செத்துப்பிட்டாரு கூட்டு வந்தா கடைசில போய் என்ன போச்சு? முழங்கால் யார என்ன செஞ்சிருச்சு? காப்பாத்தி விட்டுடுச்சு. The daughter came back and saw the father was recovered. The knees had saved him. யோசிச்சு பாருங்க. You can imagine. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? நீ எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் Whatever be your state you have come in. உனக்குள்ள ஒரு தண்ணி இருக்கணும். நீ தண்ணீர் அருகே நாற்றப்பட்ட ஒரு கேதுரு. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கணும். Right there you should have an anointing descend on you. நீ அதுக்காக ஒரு கூட்டம் நடத்தணும், ஜெபம் நடத்தணும். ஒரு கூட்டத்துக்கு வந்தாதான் அபிஷேகம் இல்ல. நீ கார்ல போகும்போது அபிஷேகத்தோடு போ. There should not be a meeting conducted for you to receive the anointing even as you are traveling in your car. எக்ஸாம் ஹால்ல அபிஷேகத்தோடு போ. In the exam hall you have the anointing. இன்டர்வியூ ஹாலுக்கு அபிஷேகத்தோடு போ. Go to the interview hall with the anointing. நீ ஒரு தண்ணீர் அருகே நாட்டப்பட்ட ஒரு கேதுரு, உயர்ந்த கேதுரு, உன்னதமான ஒரு அனுபவத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்தவர். You are a high cedar which has planted beside the waters. The Lord has called you for a high and lofty experience. உனக்குள்ள அந்த சாரம் நிறைஞ்சிருக்கணும். You should be filled with the sap, the essence. அந்த கேதுருவினுடைய சாரம், அதாவது அந்த எசன்ஸ், அந்த சக்தி உனக்குள்ள இருக்கணும். You should have the essence or the sap of the cedar in you. 104 சங்கீதம் 16 வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 104th Psalm verse 16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். சாரத்தினால, அந்த ஜீவன், அபிஷேகத்தின் ஜீவனால நீ நிறைஞ்சிருக்கணும். You should be full of the sap which is life through the anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of நீ the ஒரு Lord. கேதுருவாக இருந்தால், If you are a cedar, நீ வளருவாய். you will grow. எப்படி வளருவாய்? How will you grow? எப்படி வளருவாய்? How will you grow? அவருடைய ரூபத்துக்கு வளருவாய். You will grow to his likeness. அதுதான் லீபனோனுடைய கேதுருடைய மேன்மை. That is the excellency of the cedar of Lebanon. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The Song of Solomon chapter 5 verse 15. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவருடைய ரூபம்
கேதுருக்களைப் போல சிறப்பாயிருக்கிறது. His countenance is as Lebanon, excellent. நீ வளர்ந்து வரும் பொழுது பிதா அந்த குமாரனுடைய ரூபத்துக்கு வந்து விடுவாய். When you continue to grow, you should be as a father and the likeness or the countenance of the son. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now are we the sons of God? இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். And it does not know what we shall be. ஆனாலும் But even அவர் then, வெளிப்படும்போது when he shall appear, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். we know that we shall be like him. 1 யோவான் 3:2 என்று நினைக்கிறேன். 1 John chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அந்த அறிந்திருக்கிறோம். ரூபத்துக்கு நீ வந்துருவே, அதுதான் லீபனோனுடைய வளர்ச்சி. You will come to that likeness, that is the growth of Lebanon. ஏன் உன்னை நாட்டினார்? Why has he planted you? இந்த உலகத்துல நீ எங்கேயோ இருந்த, You were elsewhere in the உன்னை world. சபையில கொண்டு வந்து நாட்டினதுக்கு காரணம் நீ சிறுமைப்படாமல் இருக்க வேண்டும். The reason for him to have brought you into the church and planted you here is that you should not be afflicted. 2 சாமுவேல் 7:10 பார்க்கும் பொழுது என்னுடைய ஜனங்கள் சிறுமைப்படாமல் இருக்கும்படியாக அவர்களை நான் நாட்டினேன். 2 Samuel chapter 7 verse 10, he says that my people might not be afflicted, I have planted them. இந்த உலகத்துல நீ தீமையை அனுபவித்தவன். You have experienced evil in the world. எரேமியா 24:6 பார்க்கும் பொழுது Coming to Jeremiah chapter 24 verse உனக்கு 6, நன்மை உண்டாக நான் உன்னை சபையில் நாட்டினேன். I have planted you in the church that you might have good. சங்கீதம் 44:2 பார்க்கும் பொழுது, 44th Psalm verse 2, இல்லாவிட்டால் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, or 80th Psalm verse 8, ஜாதிகளை துரத்திவிட்டு உன்னை கர்த்தர் சபையில கொண்டு வந்ததுக்கு காரணம் நீ பரவி பெருக உன்னை கர்த்தர் கொண்டு வந்தார். the reason for the Lord having cast out the heathen and have brought you into the church is that you should spread out and abound. அவர்கள் என்னுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். They shall be prosperous, or they shall flourish in the courts of கர்த்தரை the Lord. நம்புகிறவனோ செழிப்பான். He that trusteth in the Lord shall flourish. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இந்த காலை வேளையில் கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தில் நாட்டினதின் நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். This morning the Lord has revealed to us the purpose for which he has planted us in his house. நாம் சந்தன விருட்சம். We are sandal trees. நாம் பச்சையான ஒலிவ மரம். We are green olive trees. நாம் அத்தி மரங்கள். We are fig trees. நாம் உயர்குல நற்குல திராட்சை கொடி. We are the choicest wine. ஆண்டவருடைய மகிமையின் விருட்சம், நீதியின் விருட்சங்கள். We are the trees of righteousness for the glory of God. ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு கேதுருக்கள். We are the high cedars. இதுதான் தேவன் நம்ம இந்த சபையில நாட்டினதின் நோக்கம். This is the purpose for which God has planted us in the church. கொஞ்ச நேரம் இந்த மரங்களுடைய சாரம் நமக்குள்ள நிறையும்படியாக நாம் இடம் கொடுப்போம். For a short while let us give room that the sap of these trees come and fill us. எத்தனை பேருக்கு இந்த வல்லமை தேவை? How many of us need this power? உங்களுக்கு இப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். You know who you are now. கர்த்தர் இந்த சபையில உன்னை சந்தன விருட்சமா வச்சிருக்கிறார். God has kept you as a sandal tree in the பச்சையான church. ஒலிவ மரமா வச்சிருக்கிறாரா? Or has he kept you as a green olive tree? இல்லாவிட்டால் கொழுமையான ஒரு அத்தி மரமா வச்சிருக்கிறாரா? Or are you a fatted fig tree? இல்ல மதுரமான ஒரு திராட்சை செடியாக வச்சிருக்கிறாரா? Or has the Lord kept you as a sweet wine? இல்ல மதுரமான ஒரு அத்தி மரமா வச்சிருக்கிறாரா? Or has the Lord kept you as a sweet fig tree? இல்லவிட்ட ஊழியத்துக்காக உன்னை நீதியின் விருட்சமாக சபையில வச்சிருக்கிறார். Or has the Lord planted you as a tree of righteousness for the ministry? இல்ல அவர் ரூபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை கேதுருவாய் வைத்திருக்கிறாரா? Or the Lord has kept you as a cedar to obtain his form and likeness? ஒரு 2-3 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடலாமா? 2 or 3 minutes shall we all kneel down? அந்த லீபனோனின் கேதுரு அதனுடைய சாரத்தினால் நிறைந்திருக்கும். The cedars of Lebanon are filled with the sap. கர்த்தர் உன்னை எதுக்காக வைத்திருக்கிறாருங்கற ஒரு ஓரளவு அறிவு இந்த கூட்டத்துல உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe you might have a particular an extent of knowledge as to why the Lord has planted you in his house. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு விசை நாம் சமர்ப்பிப்போம். Once more let us surrender ourselves for that purpose to be fulfilled. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let's all close our eyes, be on our knees. இன்னும் ஒரு கரெக்ட்டா ஷார்ப்பா 5 மினிட்ஸ்ல இந்த கூட்டம் முடியும். Within 5 minutes the meeting will come to an end. உடனே சண்டே ஸ்கூல் தொடங்கும். We will have the Sunday school immediately. 3:15 நீங்க எல்லாம் ராணிப்பேட்டைக்கு வந்துருவீங்க. All of you will reach Ranipet by 3:15. ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் உன்னை ஆலயத்தில் நாட்டினதின் நோக்கத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Before which you should understand the purpose for which the Lord has planted you in the house of God, and you should receive that. இதுவரைக்கும் உன்னை நடத்தின பாதையிலேயே நீ யார் என்பது உனக்கு புரிஞ்சிருக்கணும். Through the path which the Lord has led you hitherto, you would have understood who you are. நீ இந்த சபையில கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சமா? Are you the sandal tree which the Lord has planted you in the house? இல்ல இந்த சபையில நாட்டப்பட்ட அத்தி மரமா? Are you a fig tree planted in the church of God? இல்ல தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமா? Are you the green olive tree which are planted
planted in the courts of the house of God? இல்லாவிட்டால் தேவன் உன்னை தேடி பிடிச்சு ஒரு நற்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டி இருக்கிறாரா? Or has the Lord sought for you and planted you as the choicest vine? கர்த்தருடைய ஊழியத்தில் நின்று செயல்படக்கூடிய அவருடைய மகிமைக்கென்று நீ நியமிக்கப்பட்ட நீதியின் விருட்சமா? Are you the tree of righteousness which are being appointed for the glory of the name of the Lord to operate for the Lord and his ministry? எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ரூபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நீ கேதுருவா? Above all, are you the cedar which should obtain his likeness? நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன். I shorten my words. நீங்க உங்களை நீங்களே நிதானியுங்க. You examine yourself. கர்த்தர் இந்த சபையில உன்னை எந்த மரமா வைத்திருக்கிறார்? What kind of a tree has the Lord placed you in the house of எங்கேயோ God? கிடந்த உன்னையும் என்னையும் பிடுங்கி கொண்டு வந்து இந்த சபையில நாட்டினாரே எதற்காக? You and I who are found elsewhere, the Lord has plucked us out of there and planted us in the house of God. What for? ஆண்டவரே நான் உமக்காய் வாசனை கொடுப்பேன். Lord, I will give a sweet fragrance for ஆண்டவரே you. நான் உமக்காய் ஊழியம் செய்வேன். Lord, I will serve you. ஆண்டவரே நான் நற்கனிகளை கொடுப்பேன். Lord, I will bring forth good fruit. ஆண்டவரே என்னுடைய கொழுமையை இனிமேல் நான் விடமாட்டேன். I will not let go of my fatness. என்னுடைய அபிஷேகத்தில் இனிமேல் குறைய மாட்டேன். I will not decrease in my anointing. இனிமேல் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். I will be happy and joyful. எப்படியாயினும் உம்மை போல மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender myself to become like you somehow. நீர் வெளிப்படும் பொழுது உமக்கு ஒப்பாய் மாறி நான் உம்மோடு வந்து இணைய எனக்கு அருள் செய்யும். Grant me that I will become like you when you shall appear and join with you. ஆமென். இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கும் பிரியமானவர்களே. Beloved ones, now an anointing will descend. உங்களுக்குள்ள அந்த ஜீவன் வரும். You will receive life in you. அந்த விருட்சத்தின் சாரம் வரும். You will have the sap of the tree. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் வல்லமை வரும். You will have the power of the blood that is shed on the cross. அழியாத ஜீவனின் வல்லமை வரட்டும். You will have the power of an endless life in you. இப்பொழுதே கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. Right now let the Lord strengthen you. ஹரபானி அரபகத் ரபகத். ஹalleluya hallelujah ரிபினா மனகத்துடாமானி ரஹானியா. ஆமென். தெய்வமே நின் ஆலயத்திங்கள் ஞானம் தலச்ச ஒளிவ விருட்சமாகுന്നു. தெய்வமே நின் ஆலயத்திங்கள் ஞானம் தலச்ச ஒளிவ விருட்சமாகுന്നു. മേഘമേഘവാരേണ പ്രാപിച്ചു നിൽക്കുന്നാനിൻ സന്നിധി. ஒரு நிமிஷம். தாவீது சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். David says, I am a green olive tree in the house of God. I trust in the mercy of God. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய கிருபையை நம்புகிறீர்கள்? How many of you trust in the mercies of God? கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையை உனக்கு தருவார். The Lord will give you grace upon grace. நீ இந்த சபைக்கு தூணாய் மாறுவாய். You will become a pillar of the church. இந்த சபையின் வாசனையாய் நீ மாறுவாய். You will become a sweet fragrance of the church. நீ சபைக்கு ஒரு மதுரமாய் மாறுவாய். You will become a sweetness of the church. தெய்வமே நின் ஆலயத்திங்கள் ஞானம் தலச்ச ஒளிவ விருட்சமாகுന്നു.
ஆமென். சமீப காலமாக கர்த்தர் உங்களில் அநேகரோடு பேசிக் கொண்டு வருகிறார். Recently the Lord is speaking with many of you. மனமகிழ்ச்சியாயிரு. Be joyful. என்னுடைய சாயலாய் மாறு. Become take my image. எப்பொழுது சந்தோஷமாயிரு. Always be happy. எப்பொழுது அபிஷேகத்துக்குள்ள நிரம்பு. Be filled with the anointing always. என்னுடைய நாம மகிமைக்காக நான் உன்னை உபயோகப்படுத்த போகிறேன். I am going to use you for the name of my glory of my name. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எனக்குள் ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றவங்க உண்மையாகவே அப்படி ஒரு தொடர்பு லீடிங் உள்ள உங்க கை வைத்துங்க. Those who truly have such a urging within you, lift up your hands. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். The Lord has spoken to you. உனக்கு தெரியும் நீ ஒரு சந்தன விருட்சம். You know you are a sunny tree. நீ ஒரு நீதியின் விருட்சம். You are a tree of righteousness. உனக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். Now the Lord is going to grant you an anointing. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த கேதுரு சாரத்தினால் நிறைந்திருந்தது. The very beautiful verse which I like is that cedar was filled with sap. நானோ பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன் என்று தைரியமாய் சொன்னானே அது எனக்கு பிடித்தது. I like to he boldly confessing I am like a green olive tree. எத்தனை பேருக்கு இப்படி அனுபவம் தேவை? How many of you want this experience? 1 minute. 1 minute. ஒரு சக்தி இறங்கட்டும். Let the force descend. ஒரு வல்லமை இறங்கட்டும். A power descend. ஒரு ஜீவன் இறங்கட்டும். Let the light descend. ஒரு அக்கினி A இறங்கட்டும். fire descend. ரிபாலக துடக துடானியா ரஹானி மானியா ரபானா ஓ துடபக துடபக துடா துடா ரிபிக ரபக ரபக துடாபானியா துடபலபக ரபக ரபக ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நதியோரம் நாட்டுகிறார். Today the Lord is planting you beside the waters. கர்த்தர் தண்ணீர் அருகே உன்னை நாட்டுகிறார். The Lord is planting you beside the rivers of waters. சில சூழ்நிலைகளில் நீர் காய்ந்து பட்டு போய் தடுமாறின நேரங்களை அறிந்தவர் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பச்சையான ஒலிவ மரமாய் மாற்றும்படியாக நிரந்தரமான ஒரு கொழுமைக்குள் உன்னை வைக்கும்படியாக தண்ணீர் அருகே நாட்டுகிறார். இனி அபிஷேகத்துல உனக்கு குறைவே இராது. You have become dry and withered because of circumstances. Now the Lord is planting you beside the waters, that you may be fatness. You will not decrease in your anointing and sweat. Hallelujah, hallelujah, hallelujah. Ora bakatudania. ஆம். நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தை ஒன்று கூட புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தனிப்பட்ட நிலவரங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன் கர்த்தர் சபையில் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்மை நாட்டியிருக்கிறார், கர்த்தருடைய பிரகாரங்களில் நம்ம வைத்திருப்பதின் நோக்கம் என்ன என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டு இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமா இன்றைக்குள்ள பவனியை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். கிளைமேட்டை அனுகூலமாக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் வரணும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 4 நாள் கூட்டங்களிலும் கர்த்தர் மகிமை விளங்க பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நின்று அந்த தேசத்துல போதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சித்தம் அந்த தேசத்துல நிறைவேற்றப்பட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மடமையின் சமுத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாரை கடந்த வாரம்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரமான சமுத்திரம் ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தபடியே நாள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமுத்திரம் வரும்பலாம் எங்களை ஆசீர்வதிக்கிறவரா, உயிர்ப்பிக்கிறவரா, இந்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிற தெய்வமா, இந்த வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வமா, இந்த காலவெளியில் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீர். எங்களுடைய 6 ஆண்டு எல்லாம் ஒவ்வொரு பகுதியில் நீர் நடத்தி ஆசீர்வதித்தீர். ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் எங்களோடு பேச நல்ல ஜீவ வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய
உம்முடைய கத்தாவே ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. நாங்கள் சந்தன மரத்தை போல கத்தாவே நதியோரங்களில் நாட்டப்பட்டதான சந்தன மரத்தை போல எங்களை மாற்றும்படியாக ஆவியானுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துறோம். நாங்கள் வாசனை கொடுக்கிற ஜீவித்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனுடைய நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டதான பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறேன்னு சொன்னது போல நாங்கள் கத்தாவே ஆண்டவரே பச்சையான ஒலிவு மரங்களா எங்களுடைய கொழுமையை நாங்கள் வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே தோட்டத்தில் நாட்டப்பட்டதான அந்த அத்திமரத்தை போல எங்களை மாற்றும். நாங்கள் கனி கொடுக்கிறவளா எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய கனி மதுரமா இருக்கட்டும் கத்தாவே. எங்களுடைய கனி கத்தாவே ஆண்டவரே கசப்பாய் அல்ல ஆண்டவரே மதுரமான கனியா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் நாட்டப்பட்டதான நீதியின் விருட்சங்களா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நற்கொல்லி தருதான திராட்சை செடிகளா எங்களை மாற்றும்படியாக ஆவியானோட கரத்திலே தாழ்த்தி தருகிற ஆண்டவரே. திராட்சை செடியாகி உண்மையிலே நிலைத்திருந்து மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களா நற்குல திராட்சை செடியா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் நாட்டப்பட்டதான மனமகிழ்ச்சி நாற்றுகளா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த இடத்துல நாட்டும் கத்தாவே ஆண்டவர் இருக்கிறதான அந்த கேதுரு மரத்தை போல எங்களை மாற்றும்படியாக ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். உயர்ந்த கேதுருக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். கேட்ட வார்த்தை நாங்கள் ஜீவித்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்க எங்களை தைரியப்படுத்த ஆண்டவரே கிருபையில வசனத்துக்கு எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். தேவ சமூகத்தில் இந்த மக்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். மாலை நடக்கிறதான கர்த்தாவே ஆண்டவரே பவனி ஆசீர்வதிக்கணுமே. சண்டே கிளாஸ் ஊழியங்களை ஆசீர்வதிக்கணுமே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானோட கரங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கனமையும் எடுத்துக்கொள்ளும். பரிசுத்தமாக்கி முடிந்த வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.